நான் கொடுக்குற மெசேஜோடைய காரியம்லாம் உங்களுக்கு புரியுதா? இது வந்து ஒரு மறைஞ்சிருக்கிற ஒரு சத்தியம். இப்போ நான் பேசுகிறதெல்லாம் என்னென்னா, நான் திருப்பி திருப்பி சொல்கிறது வழக்கம். ஒரு டிக்ஷனரி எடுத்து இல்லை ஒரு புக்கையே, உங்களுடைய உலக பிரகாரமான ஒரு புக்கையே எடுத்து இத்தனை சாப்டர் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதோட சாப்டரை நீங்கள் ப்ரிஃபேஸில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும், நீங்கள் எடுத்துடலாம். உலகத்தாரால் எழுதப்பட்ட புஸ்தகங்களுக்கெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் இது பரிசுத்த ஆவியானவர் எழுதினது. இதில் வந்து நீங்கள் எடுத்து டான்னு எடுத்து என்ன செய்ய முடியாது. சன் ஆஃப் காட் அப்படின்னா இதில் சன் எஸ்ஸில் ஆரம்பிக்கலாம், ஆனால் சின் இருக்குது சன் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு இருக்குன்னா கேள் எடுத்து நீங்கள் ஒரு டிக்ஷனரி மாதிரி எடுக்க முடியாது. இல்லை ஒரு இதுக்குன்னு ஒரு சில அகராதிகள்லாம் இருக்குன்னு வச்சு நீங்கள் எடுத்தால் கூட அது உள்ளே இருக்கிற ரகசியத்தை அது உங்களுக்கு வெளிப்படுத்தாது. புரிஞ்சிருச்சா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பைபிளில் சில ரகசியங்கள் நம்ம வெற்றியாக வாழ்வதற்கு இருக்குது. சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப கவனித்து வந்தீங்கன்னா வாழ்க்கையில் இதெல்லாம் கேட்டு நீங்கள் பெரிய ஆட்களாக மாறிடலாம். சரிங்களா? இன்றைக்கி உலக பிரகாரமாக பெரிய பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க. பில்கேட்ஸ் இருக்கிறாங்க, பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்காங்க, இந்த திருச்சியில் இருக்காங்க, உலகத்தில் இருக்காங்க, வெவ்வேறு நாடுகளில் இருக்காங்க. நான்லாம் நினச்சிருக்கேன், இவரெல்லாம் வந்து என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் என் குறைவுகளை நிறைவாக்குவார்னு சொல்லியா இவங்கெல்லாம் வந்து என்னது பணக்காரன் ஆனாங்க? இல்லையே. அப்போ பணம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குதே அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன். சரியா? அது மாதிரி சில வெற்றியில் இருக்கிறாங்க சில பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை உந்தி தள்ளுறதுக்கான பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க செல்வாக்காக இருக்காங்க. சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா வந்துடுறாங்க. சிலதெல்லாம் நமக்கு டக் ஆஃப் என்ன இருக்குது, வாராக இருக்குதே. அப்படின்னு இருக்கும்போது காட் எனக்கு சொன்னார், உனக்கு வர்றதெல்லாம் நான் கொடுத்து வரணுங்கிறார். எப்படி? அவர் கொடுத்து நீங்கள் வரணும். ஆமென். அல்ல, யோசிங்க, அவர் கொடுத்ததுன்னு சொல்லணும். சரியா? இல்லை இதை செஞ்சால் வரும் அதை செஞ்சால் வரும்னு அவனுடைய மைண்டை யூஸ் பண்ணி நல்லா கவனிக்கணும். அது பெருகும்னு நினச்சி டமால்னு அது கூட என்ன செஞ்சிடும், சில நேரத்தில் பிஸ்னஸில் அடி வாங்கிடுச்சு அப்படின்வாங்க. இல்லை வெளிநாட்டுக்கு நீ போனன்னா உனக்கு நல்ல இது அப்படின்னு பணத்தெல்லாம் புரட்டி இங்கே சம்பாதிக்க வேணாம், வெளிநாட்டுக்கு போன்னு சொன்னால் அவன் அந்த ஊரே பிடிக்காம ஒரு வாரத்தில் திரும்பி வந்து அது ஒரு கடனாக வரும். எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் உங்களுக்கு. என்னென்னா, இப்படி செஞ்சு பணக்காரவங்களாகலாம், அப்படி செஞ்சு பணக்காரவங்களாகலாம், இப்படி செஞ்சால் மேதையாயிரலாம் அப்படின்னு பல பிளான்ஸ்லாம் நீங்கள் வச்சுருந்தா கூட உலக பிரகாரமானவன் வந்து எதோ பிளான் பண்ணி அவன் வந்து வசனத்தை கோட் பண்ணாமே பெரிய ஆள் ஆகுறான் அப்படின்னு நம்ம மைண்டில் வரும்பொழுது, ஏன் நம்ம இதை செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. ஆமென். நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. அந்த கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தன்னா அதிகத்தில் உன்னை ஆசீர்வச்சிருவார். அந்த கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால் அதுதான் முக்கியம், அதிகத்தில் உன்னை ஆசீர்வச்சிருவார். என்ன சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்மளே செல்வாக்காக வாழணுன்றதுக்காக ஒரு வேலை கிடச்சிருக்கும், அந்த ஒரு வேலை 6 மணியோட முடிஞ்சது, திருப்பி 7லேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் இன்னொரு வேலை செய்கிறது. ரைட்டா? நான் சொல்கிற புரியுதா? இன்னொரு வேலை செய்கிறது. அந்த இன்னொரு வேலை செய்யலாமா? ரெஸ்ட் அப்படின்றது நாட் சிம்பிளி லைங் டவுனு தலகாணி வச்சு நல்லா தூங்குறதல்ல. உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும். நீங்கள் 2 வேலை 2.5 வேலை உங்கள் மாதத்தில் ஒரு 2.5 வேலை செஞ்சு சம்பளம் வந்தால் கூட நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அழுத்தமாக நான் சொல்கிறேன். ஒரு பார்ட் டைமாக இந்த வேலை செஞ்சேன், பார்ட் டைமாக அந்த வேலை செஞ்சேன்றவங்களால நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கூட இருக்க கிடையாது. அப்போது காடு உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உலக பிரகாரமான சில பேர் உயர்ந்திருக்கிறத மாதிரி உங்களை உயர்த்த போகிறது கிடையாது. அவர் நீங்களும் நானும் உயர்றதுக்கு வேற வழிமுறைகளை வச்சுக்கிறார். ஆமென். இதெல்லாம் நீங்கள் அப்படியே நம்பணும். ஏன்னா we belong to God, not the world. we really belong to God. நம்ம வந்து உண்மையாகவே கர்த்தருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்ம. அதனால் நமக்கு சில சட்டத்திட்டங்களை நம்ம கற்றுக்கிட்டாதான், சில பிரின்சிபிள்ஸ் இருக்குது,
அதை மாதிரி வர்றதுக்கு, உயர்றதுக்கு. அந்த பிரின்சிபிள்ஸை நம்ம புரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சாதான் எக்ஸசைஸ் பண்ணலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த பைபிள் வந்து இப்படி எடுத்து கொடுத்து ஸ்பூனில் வாயில் ஃபீட் பண்ணுற மாரி இருக்காது. அப்போ நீங்கள் நல்லா தரவாக படிக்க படிக்க இதுக்குள்ளே ஏதோ இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அப்போ ஒரு வேளை செஞ்சாலும் 1000 ரூபா சம்பாதிச்சாலும் 999 ரூபா நஷ்டமாக போய் 1 ரூபா மிச்சப்பட்டு அதில் என்ன யூஸு? நீங்கள் 1000 ரூபா சம்பாதிச்சு 10 ரூபா தான் செலவாகுதுங்கிறது தான் கிரேட்டு. சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, அதை எப்படி நம்ம கையாளுறோம். ஹவு டு மேனேஜ் யுவர் மணி. ஆமென். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் யார் கொடுப்பா, யார் சொல்லி தருவார்? இவர் தான் சொல்லி தருவார். அல்லேலூயா. அப்போ பேசிக்கா நல்லா கவனிக்கணும். பிசாசு எதுக்கு வரான்? கொல்லவும் திருடவும் அழிக்க வரான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நானும் உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ண படம் வந்தேங்கிறார். அந்த பரிபூர்ணங்கிறதுல என்ன இருக்குதுன்னா உயர்வு இருக்குது. பரிபூர்ணங்கிறதுல நீங்க மேலே வர்றது இருக்குது, லிஃப்ட் அப் ஆகிறது இருக்கு. அந்த பரிபூர்ணங்கிற வெக்காபுலரிக்கு இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னா, இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? அபண்டன்ஸ் இருக்கு. இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? அபண்டன்ஸ். அபண்டன்ஸ்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் வார்த்தை அபண்டன்ஸ்க்கு என்ன? நிறைய அப்படின்னு தெரியுது இல்லை? அபண்டன்ட் அப்படின்னா நிறைய இருக்கு. அந்த நிறைய இருக்குங்கிறதுக்கு இன்னொன்று சொல்றேன் நான். இந்த அபண்டன்ஸோட இன்னும் நிறைய வெக்காபுலரிஸ், நிறையங்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. மோர் தென் இனஃப். வெக்காபுலரி சேம் சினானிமஸா? ஓவர்ஃப்ளோயிங். அபண்டன்ஸ்னா ஓவர்ஃப்ளோயிங். இந்த பிளெஸிங்ல வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஓவர்ஃப்ளோயிங். நெக்ஸ்ட் அன்லிமிட்டட்னு கடை வச்சுக்கிறான். சரியா? நம்ம சொல்லணும் அது அன்லிமிட்டெட். அப்புறம் இன்க்ரீஸ். இன்க்ரீஸ்டா இருக்கு. அப்புறம் எப்படி இருக்கு? பெருக்கமா இருக்கு. அப்புறம் எப்படி இருக்கு? பிளண்டினஸ், ஸ்ப்ளெண்டர். வேற எனார்மஸ், பியாண்ட் தி லிமிட், பியாண்ட் தி இமேஜினேஷன். எஸ், இப்படிலாம் இருக்கணும்னு தான் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அபண்டன்ஸ்னா நாட் ஒன்லி மணி. மணி மட்டுமே இருக்கிறவங்க ஹாப்பியா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்க கூடாது. சரியா? நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த பூமியில வாழுகிறதுல நீங்க ஒரு ரெஸ்டா இருக்கணும்னு தேவன் விரும்புறார். ரெஸ்டா இருக்கணும்னு தேவன் விரும்புறாருன்னா, நான் அடிக்கடி தெரியும், உங்களுக்கே தெரியுது, ரெஸ்ட்னா நாட் சிம்பிளி சிட்டிங் ஆர் லையிங் டவுன். அப்படி இல்லை. நீங்க எவ்வளவு வேலையா இருந்தாலும் உங்க மைண்ட்ல ஒரு டெலிவர்டா இருப்பீங்க. உங்க மைண்ட் அலசடிப்படாம ஃப்ரீயா இருக்கும், ஒரு பதட்டம் இல்லாம இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அது யாருக்கு இருக்கும்னா, அபண்டன்ஸா இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஒரு டியூ கட்டணும், கட்ட முடியல, மைண்ட் ரெஸ்ட்ல இருக்குமா? சொல்லுங்க, இருக்காது. அப்போ உனக்கு ரெஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி அவன் கண்ணை திறந்த நாளே ரெஸ்டிங் டே. அவன் விழிச்சு அடுத்த நாளே அவன் பார்க்குற நாள் என்ன டே தெரியுமா? ரெஸ்ட் டே தான். அதுவே ஒரு வெளிப்பாடாக உங்களுக்கு இருக்கணும். ரெஸ்ட் டே மீன்ஸ் எவ்ரிதிங் இஸ் ப்ரொவைடட். எல்லாமே இருக்குது. ஐயோ இது இல்லை அது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை, எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அப்போ என்ன காடுடைய மன விருப்பம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களை ரெஸ்ட் பண்ண வைக்கணும்னு. நீங்கள் 2 வேளை காலையில் எந்திரிக்கிறீங்க, உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு 10 மணிக்கு போனால் 6லேருந்து ஒரு 9 வரைக்கும் ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் 10ல் சரி, காலையில் ஆஃபீஸ்லேருந்து 10லேருந்து 5, அப்புறம் 7லேருந்து 10 வரைக்கும். எப்போ நீங்கள் சிரிப்பீங்க உங்கள் பிள்ளைங்களை பார்த்து, உங்கள் மனைவியை பார்த்து? சரி, இப்படி வேலை செஞ்சவங்களாம் நல்லா இருக்கிறாங்களா? டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு என்ன ஆகுது தெரியுமா? கொஞ்ச நாளில் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. ஸோ நீங்கள் ரெஸ்ட் இல்லாமல், மைண்டில் ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது தேவன் கிடையாது. அப்போ எப்படி இருந்தால் நான் ரெஸ்ட் எடுக்கலாம்? அபண்டன்ஸாக இருந்தால் எடுக்கலாம். புரியுதுங்களா? எப்படி இருந்தால் எடுக்கலாம்? அபண்டன்ஸ் இருக்கணும், பிளண்டினஸ் இருக்கணும், ஓவர்ஃப்ளோயிங்காக இருக்கணும். அப்புறம் எப்படி இருக்கணும்? அன்லிமிட்டடாக இருக்கணும், இன்க்ரீஸ்டாக இருக்கணும், ஸ்ப்ளெண்டராக இருக்கணும், ப்ளஷராக இருக்கணும், இனார்மஸாக இருக்கணும். இன்னும் இது வேறு ஏதாவது இருக்காமா சினானிமஸ் வேர்டு? என்லார்ஜ் இருக்கணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இது. இந்த
பரிபூர்ண படம் வந்தேன்றதோட அர்த்தம், நீங்கள் எது இல்லையோ, நாட் ஒன்லி மணி, எது உங்களுக்கு லேக்கிங்கோ உங்களுடைய லைஃப்பில் ஏரியாவில், டிஃப்ரெண்ட் ஏரியாவில், அதில் இதெல்லாம் இருக்கணும். எதெல்லாம் இன்க்ரீஸ்டாக இருக்கணும், அன்லிமிட்டடாக இருக்கணும், ஆமேன், எனார்மஸாக இருக்கணும், ஓவர்ஃப்ளோயிங்காக இருக்கணும். ஆமேன். புரிஞ்சிச்சா இப்போ நான் பேசுனது உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இல்லைன்னா யூ ஜஸ்ட் லீஸ்ட் பாதர். உனக்கு கிடைக்கிற வழிமுறை வேற. அவங்கள நீ கம்பேர் பண்ணி கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா யூ பிலாங் டு த கிங்டம் ஆஃப் காட். நீங்க வேற, அவங்க வேற. பிலாத்துக்கிட்ட சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? நான் உலகத்தார் கிடையாது, ஆனா நான் வந்தது இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க தான் நான் வந்தேங்கிறார். சொல்றாரா இல்லையாமா? ஜான் 18ல, ஜான் காஸ்பல் 18ல சொல்றாரு, இதற்காகவே வந்தேன்றார். எதற்காக வந்தேன்? எதற்காக வந்தேன்? இந்த உலகத்துல இருக்கிற என் பிள்ளைகளை, நல்ல கவனிங்க, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான், நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இந்த சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகம், இதான் ரொம்ப முக்கியம். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இந்த சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், இதற்காகவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். அப்போ நான் ராஜாதான். அதுக்கு முன்னாடி என் ராஜ்யம், ராஜ்யம், ராஜா இவரு, ராஜ்யம், அந்த ராஜ்யத்துல ராஜாவுடைய ஆளுகையில் இருக்கிறதெல்லாம் ராஜ்யம். ராஜா இஸ் எ கிங். அவரை சுற்றி எல்லாவற்றையும், அது வானா வரவும் போனா போக இருக்கிற எல்லாத்துக்கும் பேர் என்னதுங்க? ஆளுகை செய்யறதுக்கு பேர் என்ன? ராஜ்யம். அப்ப என்ன சொல்றாரு? நான் ராஜா தான், இதுக்காக தான் என் ராஜ்யத்துல என் பிள்ளைகள் ராஜ்ய பாரியம் பண்ணுன்றதுக்கு தான் நான் வந்தேங்கிறதா அதோட அர்த்தம். இந்த சத்தியம் தான் சொல்லுது அபண்டன்ட் பிளெஸிங்கை தரேன்னு சொல்லுது. இந்த சத்தியம் தான் சொல்லுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட கோணத்துல இதை நான் தர முடியும். அதனாலதான் சத்தியத்தை கொடுத்து சாட்சி கொடுக்க வந்தேன்றவர் இந்த சத்தியத்துக்கு, சத்தியம் உண்மைன்றதுக்கு சூப்பர் நேச்சுரலா நம்ம உயிரோட எஞ்சிட்டார் அவரு. அது சத்தியத்துக்கு சாட்சி. அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்பது சத்தியம். அதுக்கு சாட்சி என்னங்க? எழுந்தது. அதே மாதிரி இதுல இருக்கிறது, நான் உயிரோடு எழுந்திருப்பேனே சொல்றாரு. அதே மாதிரி இந்த வசனம் உங்களுக்கு சொல்லுது இல்ல, வாக்கு தத்தங்களை, அதுக்கு சாட்சி என்ன? இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில வந்து பலிக்குது இல்லை, அதான் சாட்சி. அதுக்காக தான் அவர் வந்தார். அப்போ பேசிக்கா நான் ராஜா, நான் கிங்கு, எனக்கு ஒரு ராஜ்ய பாரியம் இருக்கு, அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஆமேன்னு சொல்றீங்களா? இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு தான் நான் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சேங்கிறார். அன்பு அது உள்ளதா இருக்கு, குரூசிஃபிகேஷன் அது உள்ளதா இருக்கு. எது உள்ள? இந்த கிங்டமை நீங்க புரிஞ்சு அதை செயல்படுறதுக்காக இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. அந்த இவ்வளோ செஞ்சார்ல, அது எதுல தான் இருக்குது? அதெல்லாம் என்னென்ன? அவருடைய அன்பு, கிருபை, தயவு, மன்னிப்பு, அப்புறம் என்னது? இரக்கம், குரூசிஃபிகேஷன்ல நடந்தது, ரிசரக்ஷன் வரைக்கும் எல்லாமே அது உள்ள அடங்கிடுச்சு. ஆனால் இந்த ஆஃப்டர் ரிசரக்ஷன்ல இதுக்காக தான் நான் வந்தேங்கிறத நீங்கள் நான் என்ன செய்யணும்? அபியாசப்படுத்தணும். அது எப்படி அபியாசப்படுத்தணும்? இந்த சத்தியம் உங்களுக்கு சாட்சி கொடுக்கும். சாட்சி கொடுக்கணும். இந்த சத்தியம் வாழ்க்கையில் பழிச்சிச்சின்னு சொல்லணும். ஆமேன். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சும்மா ஒரு பைபிள் எடுத்து படிச்சுக்கிட்டு, சும்மா இப்படி பேக்கில் எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு அல்ல பைபிள். இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சாட்சி. உலகத்தார் உயர்ற மாதிரி நீங்கள் உயர போகிறது இல்லை, அதை தாண்டி உயர்வீங்க. அவங்களுடைய மூலதனம் வேற, அவங்களுடைய வழிமுறைகள் வேற, உங்களுடைய மூலதனம் வேற, உங்களுடைய வழிமுறைகள் வேற. மறக்கவே கூடாது இதெல்லாம். அல்லேலூயா. அப்போ உங்களை பரிபூர்ணப்படுத்த தான் அவர் வந்தாருன்னா, பரிபூர்ணத்தோட வேர்ட்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன். பரிபூர்ணம்னா என்னன்னு அது இருக்கா? உங்களை கேள்வி கேட்குறேன், இருக்கா? பரிபூர்ணமா இல்லை. உங்களுக்கு இருக்கா? எனக்கு தெரியல. அப்போ அந்த வார்த்தை பொய்க்குமா? பரிபூர்ணப்பட வந்தேன்றது பொய்க்குமா? பொய்க்கவே பொய்க்காது. ஏன்னா சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க அவர் வந்தார். அவரு நான் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்ன மாதிரி உயிரோடு எழுந்தார். எழுதப்பட்டிருக்கிறத எழுதப்படுதுன்னு கோட் பண்ணதெல்லாம் எழுதப்பட்டது, நிரூபிக்கப்பட்டது. அதனால நல்லா கவனிக்கணும். உங்க வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தங்கள் கட்டாயம் பலிக்கும். நீங்க எனார்மஸா இருப்பீங்க, நீங்க அபண்டன்ட்டா இருப்பீங்க.
அப்படி இருக்கா இப்போ? இல்லை. அப்ப அந்த வசனம் பொய் அல்ல. நான் சிலதெல்லாம் கத்துக்கல, நான் சிலதெல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ண பிறகுதானே இந்த கையெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்படி இப்படி ஆகுது. இல்லை, அவங்க என்ன செய்யறாங்க? ஒர்க் அவுட் பண்றாங்க. தொப்பை குறையதுக்கு என்ன செய்யறாங்க? ஒர்க் பண்றாங்க. அப்ப அந்த ஒர்க் அவுட் பண்ண பிறகு அந்த ரிசல்ட் அவங்க பாக்குறாங்க. அது மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்துல சில ஒர்க் அவுட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. இவர் ஒன்றும் செய்ய போறது இல்லை, எல்லாம் நம்ம தான் செஞ்சுக்கணும். இவர் என்ன ஒன்றும் செய்யல. நீ ஆளுகை செய்யறதுக்கு நீ ஒரு குட்டி ராஜாவா? அவர் ராஜா. ஆமா நான் ராஜா தானா? மாடு ஒரு குட்டி போட்டா அது மாடு மாதிரியே குட்டியா இருக்குது, கண்ணு குட்டி. நீ கர்த்தருக்குள்ள நீ பிறந்திருக்கிறன்னா நீ ஒரு குட்டி ராஜா, நீ ஒரு குயின், நீ ஒரு இளவரசி, நீ ஒரு இளவரசன். ஆமென். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அவர் எல்லாம் செஞ்சிருக்கிறாருங்கிறது உனக்கு தெரியல. அதை எப்படி நீ ஆப்ரேட் பண்றதுன்னு தெரியல, ஒர்க் அவுட்டும் பண்றது இல்லை. நம்ம அந்த தொப்பை இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நடக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா நடக்காது. ஒர்க் அவுட் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். சொல்லுங்க பக்கத்தில் அடிச்சு என்ன பண்ணணும்? என்ன நான் கொஞ்சம் தான்க்கா சாப்பிட்றேன், ஆனால் நான் குண்டாயிட்டே இருக்கேன்னுவாங்க. ஆனால் அவங்க சாப்பிட்ற கொஞ்சமும் பயங்கரமானதாக இருக்குது. அது அவங்களுக்கு தெரியறது இல்லை. நான் கொஞ்சம் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தெளிவாக சொல்ல, தொண்டையில் நீ என்ன போடுறங்கிறத கவனி, கொஞ்சம் சாப்பிட்றேன் நிறைய என்னன்னு பாருமா அதை அப்படின்னு. எல்லாமே ஒரு டிசிப்ளின்டா ஒரு சட்டத்திட்டத்தோட செயல்படுது நம்மளை தவிர. சரியா? ஆனா உண்மையான வசனம் நீ அபண்டன்ட்டா, ஓவர்ஃப்ளோயிங்கா, இனார்மஸா, பிளண்டினஸா, இன்க்ரீஸா இருக்கணுங்கிறதா தேவனுடைய திட்டம். நாட் ஓன்லி இன் மணி, இந்த ஹெல்த் வைஸு, இமோஷனல் வைஸு, கம்யூனிட்டியில் உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லணும். கம்யூனிட்டி வெல்த் தட் இஸ் கால்டு. ஐயோ இந்த சிஸ்டர் மாதிரி ஒருத்தவங்க இருக்க முடியாதுன்னு சொல்லணும், இந்த தகப்பன் மாதிரி ஒருத்தவங்க இருக்க முடியாதுன்னு அந்த சொசைட்டி சொல்லும். இவங்க அப்பா இப்படிப்பட்டவனா அப்படின்னு சொல்லணும். இந்த பிள்ளைகள் எழும்பி சொல்லணும், ஐயோ எங்கள் அப்பா இப்படிப்பட்டவர்னு சொல்லணும். இதெல்லாம் கம்யூனிட்டி வெல்த்து. ஃபினான்ஷியல் வெல்த் இருக்கு, ஹெல்தி ஃபிசிக்கல் வெல்த் இருக்கு. ஆமென். மென்டல் வெல்த் இருக்கு. என்ன வந்தாலும் ஆசர மாட்டாங்க, பார்த்துக்கலான் இருப்பாங்க. மென்டல் ஹெல்த் இருக்கு, வெல்த் இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? சோசியல் வெல்த் இருக்கு. பேச வாயை திறந்து யார்ட்டையும் 4 வார்த்தை கூட பேசாதவங்களை வச்சு சத்தியமா கர்த்தர் ஒண்ணுமே பிரயோஜனப்பட முடியாது. சரியா? ஸோ வெல்த்தோட டிஃப்ரென்ஸ் ஏரியாவை நான் இப்போ பேச வரல. இந்த கிங்டம்ல நீங்கள் நானும் ஆப்ரேட் பண்ணி அந்த ஒரு எல்லைக்குள்ள போகணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம்னு நான் சொல்றேன். அதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் தான் கிங், நீங்க ஒரு குட்டி கிங். ஆமென். அவர் வந்து யுவர் கிறிஸ்டியன்னு சொல்லலை, யுவர் சன் ஆஃப் காட்ன்றாரு, டாட்டர் ஆஃப் காடுங்கிறார். யுவர் ராயல் பிரிஸ்ட்ஹுட்ங்கிறாரு, நீ ராஜரீக ஆசாரியன்றாரு. இப்போ நமக்கெல்லாம் நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ரிலீஜியஸாக நம்ம வந்து பெருமை அடிச்சுக்கிறதுக்கு தேவை கிடையாது. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்? ராயல் பிரிஸ்ட்ஹுட்ல இருக்கணும். அல்லேலூயா. நம்மளுடைய தாட்ஸு, வேர்ட்ஸு, நம்ம ஒரு காரியத்தை கையாளும் முறையிலேயே தெரியணும் இவங்க வித்தியாசமானவங்கன்னு தெரியணும். அல்லேலூயா. அதை ஸ்தாபிக்கிறதுக்கு தான் கர்த்தர் வந்திருக்கிறாரு. அதான் கிங்டம். திஸ் கிங்டம் இஸ் நாட் ரிலேட்டட் டு தி பிரின்சிபல் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தில் நேச்சுரல் வேர்ல்டில் இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது கிடையவே கிடையாது. ஆமென். அது எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, நீங்க ஒரு குயின், நீங்க ஒரு கிங், அப்படி ஒரு இளவரசன் மாதிரி நீங்க ஒரு பிரின்ஸ் அப்படின்னு இருக்கீங்கன்னா அதை நீங்க உருவாக்கி அதை நீங்க இந்த உலகத்துல செயல்படுத்துறதுக்கு பிரின்சிபல்லாம் இதுல இருக்குது. இந்த சட்டம்லாம் இதுல இருக்குது. இந்த சட்டங்கள்லாம் எதுல இருக்குது? இதுல இருக்குது. இந்த சட்டம் நல்லா கவனிக்கணும். அது வந்து உலகத்துக்குரியது அல்லன்னா அப்ப எதுக்குரியதுன்னா சூப்பர் நேச்சுரல். இட் இஸ் வாட்? என்னதுமா இது? என்னது? சூப்பர் நேச்சுரல். உண்மைதானா? இரும்பு மிதக்குமா? மிதக்காது. சரியா? மழையே வரல, விதை விதைக்கிறான் ஒருத்தன், விளைச்சல் வருமா? ஆனா அவனுக்கு எத்தனை மடங்கு? 100 மடங்கு. அல்லேலூயா. தண்ணியில போய் காலை வச்சா தண்ணி வழி விடுமா? சும்மா சொல்லுங்க. கோலை இப்படி ஓங்கிட்டு இருந்தா கடல் பிளக்குமா? சொல்லுங்க. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனா தண்ணி நிரம்புமா? நிரம்புமா? வேற ஏதாவது நீங்க சொல்லுங்க. கடல் கொந்தளிக்குது, ஒரு வார்த்தை சொன்னா அந்த கடல் கொந்தளிப்பு நிக்குமா? அப்போ என்ன சொல்லுது பைபிள்னா, இட் இஸ் சூப்பர் நேச்சுரல் கிங்டம்.
யூ ஆர் எ சூப்பர் நேச்சுரல் பீயிங். நான் போன வாரம் சொன்னேன், யூ ஆர் எ கிங்டம் மேன், யூ ஆர் எ கிங்டம் விமன். ஆமென். அப்ப அவங்க உயர்ந்திருக்கிறாங்க, இவங்க உயர்ந்திருக்கிறாங்கன்னா நீ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ செயல்பட ஆரம்பிச்சேன்னா ஒரு நாள்ல உன்னை பார்த்து உனக்கு ஒரு ஹிஸ்டரியே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும், அதுக்கு நான் செயல்பட்டாகணும். அப்போ இந்த கிங்டம்ன்றதுல நீங்கள்லாம் என்னன்னு சொல்றேன், நீங்களாம் ஒரு குட்டி கிங்னு சொல்றேன், கிங் குயின்னு சொல்றேன். அப்படி இருக்கிறதுக்கு என்ன செய்யுது? கர்த்தரே சொல்லிருக்கிறாரு, நீங்கள் தேவர்கள்ன்றாரு, ராயல் பிரிஸ்ட் கொடுங்கிறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு இதுக்கு அது மாதிரி நான் இல்லையேன்னு சொல்லிட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரக்கூடாது. ஆனால் அது மாதிரி நான் கிங்காக இருக்கிறதுக்கு, குயினாக இருக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற சில பிரின்சிபல்ஸ்லாம் உலகத்தில் கிடையாது. அது எதில் தான் இருக்குது? சூப்பர் நேச்சுரலாக இருக்குது. ஆமென். எதில் இருக்குது? சூப்பர் நேச்சுரலாக இருக்குது. சூப்பர் நேச்சுரல் கிங் யுவர். உங்கள் தலையில் சங்கீதம் 103 இருக்கு, என்ன முடிசூட்டப்பட்டிருக்கு? கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உனக்கு ஒரு முடிசூட்டல் இருக்குது. நீ நடந்து போகும்போதே ஒரு குயினுக்கு என்ன வைப்பாங்க? கிரீடம். அந்த கிரீடத்துக்கு பேர் என்ன? கிருபையும் இரக்கமும். ஆமென் சொல்றீங்களா? இதெல்லாம் நம்பணும். நீங்க இதெல்லாம் விளையாட்டா நினைக்காதீங்க. இப்போ கமிங் டு த பாயிண்ட், சூப்பர் நேச்சுரல்ல இருக்கக்கூடிய பிரின்சிபலை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்காக தான் அவர் சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் வந்து உங்களுக்கு புரியாதுன்றாரு, அதை ஸ்தாபிக்க தான் வந்தேங்கிறாரு. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு கிங்கா அந்த கிங்டத்தில் இருக்கக்கூடிய ஆளுகையை இங்க ஸ்தாபித்தே ஆக வேண்டும். அப்பதான் இந்த அபண்டன்ஸ், இந்த எனார்மஸ், இந்த இன்க்ரீஸ், இந்த ஓவர்ஃப்ளோயிங்கு, இந்த அன்லிமிட்டட் நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்கணும். அதை நீங்க முதல்ல விரும்புறீங்களா? முதல்ல காட் உங்களுக்கு அன்லிமிட்டடா கொடுக்க ஆசைப்படுறாருனாவது உங்களுக்கு தெரியுதா? முதல்ல அது தெரியணும். அவரை ஒரு சாடிஸ்டா பார்க்காதீங்க, அவர் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு பார்க்காதீங்க. 100% உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆனா கிடைக்க மாட்டேங்குதே. ஓப்பனா பேசலாமா? ஏன்? அவங்க 3 பேரும், ட்ரினிட்டி காட் 3 பேரும் மனுஷனை உண்டாக்கும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? நமது சாயலாகவும் நமது விருப்பத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குன்றாரு. 26 ஜெனசிஸ் 1. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும். அந்த அவர்கள்ங்கிறதுல இங்கிலீஷ்ல வாசிக்கலாமா? let them have dominion over. let them, come on everybody. அவர்கள். நான் வந்து செய்வேன்னு சொல்லல. அவங்க 3 பேரும் பிளான் பண்ணி அவருடைய இமேஜின் படியும் அவருடைய சாயலின் படியும் அவருடைய ரூபத்தின் படியும் உண்டாக்கிட்டு let them have. இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? reign over, REIG, and reign overனா ரூல் ஓவர். ஆமென். நான் சொன்ன ரூலர்னு ஒரு இதில் ஸ்டேஷன்ல போய் ரூலர் வாங்குறோம். அது என்ன பண்ணுது? ரூலர்ல ஒரு கோடு போட்டு என்ன சொல்லுது? அது பிரிக்குது. இது வேற இது வேறன்னு பிரிக்குது. அப்ப நீ ரூல் ஓவர் பண்ணும்போது உலகம் வேற, நான் சூப்பர் நேச்சுரல் நீ பிரிக்கணும். அதான் ரூலர். இவர ரூலர். ஆமென் சொல்லுங்க. let them reign over with his image. so sweet. எவ்வளவு அழகா இருக்கு. own beautiful image இருக்கு பாருங்க. எப்படி இருக்குன்னா நல்லா கவனிக்கணும். அவர் சொல்றாரு let them have, let us have னு சொல்லல, let us have னு சொல்லல. let us னா அவரை சேர்த்து சொல்லுவாரு. let them have மீன்ஸ் ரூலர். நான் ரூல் பண்றது என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, ஆனா உனக்கே அந்த ரூலர் பவரை கொடுக்குறேன், ரூல் பண்ற பவரை கொடுக்குறேன். let them have. he never break his word. scriptures will not be broken means not broken. ஆமென். அப்போ அந்த ஆளுகை யார் செய்யணும்? நான் தான் செய்யணும். அந்த சாப்டர்ல அந்த மனுஷனை உண்டாக்கி அவங்க செய்யணும். அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டவரு. அப்புறம் உங்களுக்கு தெரியும், இது நான் சொல்றதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? காடோடைய ஆசை நீ ரூல் ஓவர் பண்ணணும். உனக்கு ஒன்றும் தெரியாது நம்மள சொல்றாங்கல்ல எல்லாம், அது மாதிரி கிடையாது. அவரு மனுஷனை உண்டாக்கி நீ ரூல் ஓவர் பண்ணுன்றாரு. அதனால இவர் போய் என்ன செய்ய மாட்டாரு? அவங்கள உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவர் ரூல் ஓவர் பண்ண மாட்டார். அப்படின்னா கிங்டத்தை ஸ்தாபிக்க அந்த ஆளுகையும் அதிகாரமும் நீ தான் ரூல் ஓவர் பண்ணணும்.
அவர் வந்து என்ன செய்ய மாட்டாரு, நீ இதை படிச்சதுக்கான வழிமுறைகள் காட்டுவார், கைடா இருப்பாரு, கவுன்சிலிங் கொடுப்பாரு. ஆனா ஆளுகை செய்யறது யாரு தான் சொல்லுங்க எல்லாரும்? ஏன்னா அன்னைக்கே சொல்ற லெட் தம் ஹேவ்னாரு, லெட் அஸ் ஹேவ்னு சொல்லல, நானும் நீ நின்னு சொல்லல, லெட் தம் ஹேவ். அவங்க ஆளுகை செட். அப்போ உங்களுக்கு தெரியும் அதோடைய ஆழம் தெரியாம அவன் என்ன பண்ணிட்டான்னு உங்களுக்கு தெரியும். ஆடம் சேட்டன் கையில் அது போயிடுச்சு. அப்போ அவர் வந்து அந்த ஆளுகை எடுக்கணும்னா, நல்லா கவனிங்க, பேசிக்கா சொல்றேன், அந்த ஆளுகை எடுக்கணும்னா, அந்த ஆளுகையின்படி நீங்க ஆளணும்னா, நீங்க இந்த பூமியில ஸ்தாபித்து வெற்றியா இருக்கணும்னா அது யாருடைய கையில தான் இருக்குதுன்னா லெட் தம்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு. அப்போ சாத்தான்ட்ட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, போயிடுச்சா இல்லையா? அப்போ ஒரு சேட்டனிக் கிங்டமா இருக்கட்டும், ஒரு காட்லி கிங்டமா இருக்கட்டும், அதை ஆப்ரேட் பண்றதுக்கு கட்டாயமா ஒரு ஹியூமன் பாடி வேணும். ஹலோ, என்ன என்ன வேணும் சொல்லுங்க? ஒரு ஹியூமன் பாடி வேணும். அதுக்காக தான் கிரைஸ்ட் பாடியில வந்தாரு. ஆமென் சொல்லுங்க. பாடியில வந்து அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாரு. எடுத்துட்டு அந்த அதிகாரத்தை திரும்பி என்ன செஞ்சுட்டாரு? உங்க கையில என்னுடைய கையில கொடுத்துட்டாரு. புரியுதா நான் பேசுறது? இது சும்மா ஒரு வரியில அப்படி நினைக்காம நல்லா யோசிங்க. அவர் பாடியில வந்த முகாந்திரமே அதுதான். எது? நீ ரூல் ஓவர் பண்றதுக்கு அந்த பாடியில இருந்தாதான் நீ ஸ்பிரிட். ஒரு ஆவி வந்திருக்குன்னா எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்களா? சொல்லுங்களேன். காட் ஜீசஸ் வந்து ஒரு ஆவியாவே இருக்கிறார். இப்ப ஆவியா இருக்கிறார் தான். ஆனா ஆவியா இருக்கிறத த்ரூ ஒன் பாடியில தான் அவர் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இந்த பாடி இல்லாம ஸ்பிரிட் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஈவன் சேட்டன் கூட அதோட ஆவியை வெளிப்படுத்தி காட்ட, அவங்களை டெஸ்ட்ராய் பண்ண யாரை தான் யூஸ் பண்ணோம்? ஒரு பாடியை தான் யூஸ் பண்ணும். ஸோ ஸ்பிரிட்டு பாடியில் இருந்தால் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். அதுதான் ஹோலி ஸ்பிரிட்டு இந்த 50வது நாளில் 40 நாள் காத்திருந்து எல்லார் மேலேயும் அந்த ஆவியானவர் வந்த பிறகு அப்போ ஸ்பிரிட் அண்ட் பாடி சேர்ந்து என்ன செய்ய முடியும்? அந்த கிங்டத்தை ஸ்தாபிக்க முடியும், ஆளுகை பண்ண முடியும். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அப்போ அந்த ஆளுகை இன்னைக்கு எங்கே இருக்குதுன்னா உனக்குள்ளே தான் இருக்குது. எப்போ யூ ஆர் born again-ஓ அப்பவே அந்த ஆளுகை உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்துருச்சு. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஆனா ஆளுகிறோமா என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆனா நான் ஆளணும். சொல்லுங்க எல்லாரும், நான் ஆளணும். நான் ஆளணும். சொல்லுங்க. நான் கிங்டம் ஆஃப் காட்ல ஒரு முக்கியமான நபர். நான் ஆள பிறந்திருக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வேற மாதிரி ஆள்றாங்களேன்றதெல்லாம் அவங்கள நீ கம்பேர் பண்ண. இதுதான் உன்னை ஆள பண்ணும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. இப்போ இந்த ஆளுகையை நீங்க இந்த அபண்டன்ட்டா, இந்த எனார்மஸா, இந்த இன்க்ரீஸ்டா, பிளண்டியா நீங்கள் நான் இருக்கிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணலங்கிறதா சத்தியம். காடு செய்வார், காடு செய்வார், காடு சொல்லிட்டாரு, லெட் தம் ஹேவ்னு சொல்லிட்டோமா? உனக்கு அந்த டொமினியன் இருக்குமா? இந்த ஜான் காஸ்பல் 10:10ல அந்த அபண்டன்ஸுக்கு என்ன வேர்டு இருக்குன்னா, ஹீப்ருல மம்லாக்கான்னு ஒரு வேர்டு இருக்கு. என்னக்கா? மம்லாக்கா. த சேம் வேர்டு இந்த அபண்டன்ட்டா நானோ ஜீவன் உண்டா இருக்கும் அது பரிபூர்ண படம் வந்தேன்ற இடத்துல மம்லாக்கா இருக்குல்ல, அதே வேர்டு அந்த ஜெனிசிஸ் 1:26ல இருக்கு. லெட் தம் ஹேவ் டொமினியன் இருக்கு. புரியுதாம்மா? லெட் தம் ஹேவ் டொமினியன்னா எல்லாவற்றையும் அவங்க ஆளணுன்றதுக்கு இந்த சேம் வேர்டு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? நீ ஆளுகை செஞ்சாதான் டெஸ்ட்ராயரை நீ டெஸ்ட்ராய் பண்ணலாம். நீ ஆளுகை செஞ்சாதான் உன் ஏரியாவில் வர வேண்டியதெல்லாம் வரும். சுகம் வரணுமா இல்லையா? எங்க நிறைய செல்வம் இருக்கு. அந்த செல்வத்தை தக்க வைக்கிறதுக்கு நீங்க என்னதான் போய் டெபாசிட் பண்ணா கூட, நல்லா கவனிக்கணும், நீங்க டெபாசிட் பண்ணா கூட அது கரையாம இருக்குன்னா சுகம் இருந்தாதான். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து விட்டு வரும்போது அதனாலதான் எல்லா பிளஸிங் சேர்த்து 2 ஆக்கிட்டாரு. 1 பொண்ணு வெள்ளியும் கொடுக்குறாரு, 2வது அந்த கோத்திரத்துல பலவீனப்பட்டம் ஒருத்தம் கூட கிடையாது. பலவீனமா யாருமே கிடையாது. அல்லேலூயா. அப்போ காட் உங்க மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், ஃபினான்ஷியல் ஹெல்த் எல்லாத்துலயும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது என்னன்னா, நீ தான் ஆளணும், உனக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஆள வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் அவர் செய்தார். இதுதான் நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு பேரபிள் கொடுக்குறாரு. இதுக்கு ஒரு பேரபிள். என்ன பேரபிள் கொடுக்குறாருன்னா, நிறைய பேரபிள்ஸ் இருக்கு பைபிளில். எல்லா பேரபிள்ஸ்னால் ஓமைகள், ரைட்டா? இந்த ஓமைகளுக்கு கீயான ஒரு ஓமை இருக்குது, அதுதான் விதைக்கிறவனுடைய ஓமை. இப்போ நம்ம அதை பார்க்கல, நம்ம எதை பார்க்குறோன்னா, நான் ரொம்ப நல்லா இருக்கணும் இந்த உலகத்தில், நான் கர்த்தருடைய பிள்ளைன்னும் போது நான் நல்லா இருக்கணும் இல்லைங்களா?
பைபிளை தூக்குனாங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. டே பை டே எப்படி இருக்கணும்? நாளுக்கு நாள் நம்ம விருத்தியாக இருக்கணும். கழுதை தேஞ்சு கட்டரம்பு ஆகக்கூடாது. கட்டரம்பா இருந்தவங்க கழுத அளவுக்கு யானை அளவுக்கு வரலாம். அல்லேலூயா. இப்போ காடுமே டே பை டே வர 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 விருத்தியை கொடுக்க தான் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த கிங்டமை நீங்கள் இந்த பூமியில் ஸ்தாபிக்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஸ்தாபிக்கணும். அதுக்கு அவர் கைட் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட் கொடுப்பாரு. ஆனால் ஒர்க் அவுட் பண்ணுறது யாருடைய வேலைம்மா? சொல்லுங்கள், ஏன் வேலை? சொல்லுங்கள் எல்லாரும், ஏன் வேலை? இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு உங்கள் வேலையில் நீங்கள் இந்த பேரபிள் படி என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லணும். ஓகே. மேத்யூ சாப்டர் 25ல் 15லேருந்து வாசிக்கலாமா? அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக. நல்லா நல்லா கவனிக்கிறீங்களா? பரலோக ராஜ்யன்றது கிங்டம் ஆஃப் ஹெவனை உங்களுக்குள்ள அந்த கிங்டம் ஆஃப் ஹெவன் வரணுங்கிறதுக்கு சொல்றாரு. கவனிக்கணும். கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிங்டம் ஆஃப் காட். சொன்ன போன வாரம் கிங்டம் ஆஃப் ஹெவன் இருக்கு. இந்த மத்தேயு மார்க்கு லூக்கால எழுதும் போதெல்லாம் என்ன சொல்லுவாருன்னா கிங்டம் ஆஃப் ஹெவனை பற்றி பேசுவார். அப்போ அது எதை குறிக்குது? கிங்டம் ஆஃப் ஹெவன் என்ன சொன்ன போன வாரம்? கிங்டம் ஆஃப் காட் யாரு? கிங்டம் ஆஃப் ஹெவன் யாரு? இங்க பாருங்க, இது பேசுறதெல்லாம் எதுல இருக்கு? இரும்பு தண்ணியில மிதக்குமா? மிதக்குது. அப்ப அது என்னது? ஹெவன். கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் இந்த வேதம் சொல்றதெல்லாம் கிங்டம் ஆஃப் ஹெவன். இந்த கிங்டம் ஆஃப் ஹெவனை என்னுடைய வாழ்க்கையில நான் அபியாசப்படுத்தி நான் செயல்படுத்துறதுக்கு பேர் நான் கிங்டம் ஆஃப் காட். சூப்பர் நேச்சுரல் ரெல்ம்ல இருக்கக்கூடிய குட்னஸ், இனார்மஸ், இன்க்ரீஸ், பிளண்டினஸ், எவ்ரிதிங் அபண்டன்ட்டா இருக்கிறதெல்லாம் இந்த பூமியில நான் ஸ்தாபிக்கிறதுக்கு பேர் ஐ அம் த கிங்டம் ஆஃப் ஹெவன்ல காட். ஆமென். கிங்டம் ஆஃப். இப்போ நான் சொல்றேன், நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. இந்த பரலோக ராஜ்யத்தை கோட் பண்ணும் போதெல்லாம் எதை மீன் பண்றாருன்னா தேவனுடைய ராஜ்யமா நீ இருக்கிறன்றத. ஆமென் சொல்லுங்க. இப்போ தேவனுடைய ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்து வந்தாரு, உங்களுக்கு எல்லாம் அபண்டன்ட்டா கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த உதாரணம் சொல்லு, இந்த பேரபிள் சொல்லுது, போயிட்டாரு, திருப்பி வரப்போறாரு, திருப்பி ஒன் டே ஹி வில் கம். அப்போ இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் நான் இங்க என்ன செஞ்சாகணும்? ஸ்தாபித்தாகணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும். அதுக்கு இப்போ நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண அவருக்கு என்ன? அவருக்கு ஏதாவது ஒரு ஷூ கடை வேணுமா? இல்லை அவருக்கு ரேமன்ஸில் போய் கோட்டு வாங்கணுமா? இல்லை அவருக்கு ஒரு லேண்டு வாங்கி அங்கே ஒரு பெரிய பூங்கா கட்டணுமா? ஏங்க, அவருடைய எண்ணத்தில் முழுக்க முழுக்க நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதாங்க இருக்கு. ஒரு பிள்ளை அழுதுகிட்டே இருக்குதுன்னா அந்த அப்பா பார்த்து சரி ரொம்ப நல்லா அழுகுறா, இன்னும் கொஞ்சம் அழுவிட்டு விடுன்னா இருப்பாங்க. அந்த பிள்ளை கண்ணை தொடச்சி அந்த பிள்ளைக்கு என்ன செய்யலான்னு தானே பார்ப்பாங்க. ஒரு உலக பிரகாரமான ஒரு அப்பாவே அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் பரமபிதாவாகிய தேவன் எப்படி இருப்பாருன்னா இந்த பூமியில நீ பார்த்து பார்த்து அவங்க நல்லா இருக்காங்க, நம்ம நல்லா இல்லை, அவங்களுக்கு இது இருக்கு எனக்கு இல்லை அப்படின்றதுக்கு இல்லை, நீ ஒர்க் அவுட் பண்ண மாட்டேங்கிற. அல்லேலூயா. என்ன லெட் தம் ஹேவ் டொமினியன் அவர் சொல்லிட்டாரு. அந்த இழந்து போனதை கொண்டாந்து கொடுத்துட்டாரு. அப்போ நான் தான் என்ன செய்யணும்? இந்த கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் ஹெவன், சூப்பர் நேச்சுரல், அந்த சூப்பர் நேச்சுரலை நான் இங்கே என்ன செஞ்சாகணும்? டவுன்லோட் பண்ணணும் எனக்கு. அதான் அந்த ஒர்க் அவுட் பண்ணுறது. புரியுதாம்மா? சூப்பர் நேச்சுரல் ரெல்ம்ல இருக்கக்கூடியதெல்லாம் என்னது? சூப்பர் நேச்சுரல். அது இயற்கைக்கு பியாண்ட் த பியாண்ட்ஸ், உன் அறிவுக்கு அப்பாற்பட்டது. அதெல்லாம் அதை நீ உன் மைண்ட்ல கொண்டு வரும்பொழுது நீ எதை நினைக்கிறியோ அதுதான் நீ செய்வ. இவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டேன்னா அவங்க வரும்போது நான் பேச மாட்டேன். அப்போ நான் நினைக்கிறதுல அவ்வளோ பவர் இருக்கு. ஆமென். இவங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, இவங்க இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் போகணும்னு நான் போறேன்னா ஆல்ரெடி என் மைண்ட்ல அதை நான் செட்டில் பண்ணிட்டேன். அதனால நான் என்ன செய்யறேன்? இவங்க இந்த பக்கம் வந்து ரீட்டா இப்படி வராங்கன்னா நான் அப்படி போறேன். எதுக்கு சொல்றேன்? உன் மைண்ட்ல செட் பண்ணிக்கோ. நீ தான் கிங்டம் ஆஃப் காட். உன்னதான் காட் ராயல் பிரிஸ்ட்ஹுட்டா வச்சுக்கிற. நீ தான் இந்த அத்தாரிட்டி அண்ட் பவரை நீ தான் யூஸ் பண்ணணும். நீ ஒர்க் அவுட் பண்ணாதான் இந்த அபண்டன்ஸை நீ பார்க்கலாம். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. அதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. இந்த உதாரணத்தை நல்லா கவனிக்கணும். நான் கேள்விகள் கேட்பேன், அது புரிஞ்சாதான் நம்ம இந்த பூமியில ஒரு விக்டோரியஸா நம்ம வாழ முடியும். அல்லேலூயா. வாசிக்கலாம் சத்தமா. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ
போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உன் உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடைய இதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரன். மற்றவங்களெல்லாம் என்ன சொல்றாரு? குட் சர்வெண்ட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வென்ட்றாரு. இவனை பார்த்து சொல்றாரு, யூ விக்கட் அண்ட் லேசி மேன்னு சொல்றாரு. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். பரிபூர்ணமும் அடைவான். எது இந்த வசனம் எதை கோட் பண்றாரு? ஜான் காஸ்பல் 10:10 சொல்றாரு. பரிபூர்ணம் நீ அடையணும்னா என்ன செய்யணுன்றதுக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்க. அந்த அபண்டன்ஸ், அந்த பிளண்டினஸ், அந்த இன்க்ரீஸ், அந்த எனார்மஸ், அப்புறம் என்னது ஓவர்ஃப்ளோயிங் வரணும்னா இந்த 5 தாளந்து உள்ளவன் திருப்பி 5 ஆக்கினானே, அது உங்களுக்கு வேணும்னு சொல்றாரு. அது எப்படின்னு இப்ப நம்ம கத்துக்க போறோம். உள்ளவன் எவன் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு என்னம்மா? ஆமென். தேங்க்யூ. இப்போ கவனிங்க, இதுல 3 கேட்டகரி இருக்கிறாங்க. 3 கேட்டகரி. ஒருத்தவங்களுக்கு அவனவன் திறமைக்கு, சொல்லுங்க எல்லாரும், அவனவன் அப்படிதானே கொடுக்குறாரு. அவனவன் திறமைக்கு தானே தாளந்துகள் கொடுக்குறாரு. தாளந்துனா நாட் டேலண்டட் பாய், டேலண்டட் கேர்ள்ன்றமே, அது கிடையாது. டேலண்ட் இஸ் எ யூனிட். அப்படின்னா இவ்வளோ தாளந்து நிறை பொன் கொடுத்தான்னு பழைய ஏற்பாட்டில் படிச்சிருப்பீங்க, இவ்வளோ சேக்கல்னு படிச்சிருப்பீங்க. 1 தாளந்து அப்படின்றது இங்கிலீஷில் டேலண்ட். 1 talent is equivalent to 35.44 grams of gold. அல்லேலூயா. சரியா? 1 சேக்கல் வெள்ளின்னு வரும். 1 சேக்கல் 9.6 grams of வெள்ளி, சில்வர். குறிச்சு வச்சுக்கோங்க. அப்போ 1 தாளந்து நிறையானது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 35 kg of gold. இப்போ தாளந்து இங்கே வந்து எதை மீன் பண்ணுதுன்னா, இந்த உலகத்தில் எது பெருசாக இருக்கு? தங்கம். அந்த தங்கத்தோட வேல்யூவை கொண்டு வந்து ஒரு பேரபிளில் கொண்டு வந்து காட்டுறாரு காடு. புரியுதாம்மா? இப்போ இந்த 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 தாளந்து 5 தாளந்து கொடுத்துட்டு அந்த 5 தாளந்து இந்த 5 தாளந்து யாருது கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லாரும் பேசணும். என்னது? நான் டியூஷன் எடுத்தது, நான் டீச்சரா வேலை செஞ்சது, நான் ஊழியம் செஞ்ச காணிக்க, நான் ப்ரொஃபஸரா இருந்து சம்பாதிச்சது, நான் டாக்டர், ஒண்ணுது எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது. இதான் இந்த 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 பேரபிளுடைய அஸ்திபாரம். இந்த சூப்பர் நேச்சுரலா நடக்குதே, எப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்டது நடக்கும்? இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட நடந்ததா? இதுல நடந்ததா? ராமுழுக்க வலை போட்டு கிடைக்கல. ஆனா வலது பக்கம் போடுங்கன்னு வந்துருச்சு மீனெல்லாம். அப்ப என்னது? இந்த சத்தத்துக்கு எல்லாமே அடங்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நீ ஒர்க் அவுட் பண்ணணும். நீ ஒர்க் அவுட் பண்ற திறமை உனக்கு ஜாஸ்தி இருந்தா உனக்கு 5 தாளந்து உள்ள ஆளு. உன் ஒர்க் அவுட்டை கம்மி பண்ணிட்டேன்னா நீ 2 தாளந்து உள்ள ஆளு. நீ ஒர்க் அவுட்டே பண்ணாம இதுதாங்க எனக்கு பிடிக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைபிள். தலைமாட்டில் வச்சுக்குவேன், பேக்கில் வச்சுக்குவேன், எங்கே போனாலும் அவன் பத்திரமா தான் வச்சுக்கிறான், புதைச்சி வச்சிருக்கிறான். ஒர்க் அவுட் பண்ணாதெல்லாம் லேசி. மீன்ஸ்
லேசினா நம்ம ஒரு சோம்பேறி அப்படின்றதுக்கு அந்த மீனிங் கிடையாது. லேசினா ஒரு கிரியேட்டிவா எதையுமே நீ திங்க் பண்ணல, உன் பிரெயினை பாசிட்டிவா திங்க் பண்ணல. அல்லேலூயா. நீ உனக்கு கொடுக்கப்பட்ட பிரெயினை நீ பாசிட்டிவா திங்க் பண்ணலன்னா பைபிள் உன்னை டிஃபைன் பண்ணுது, யூ ஆர் எ விக்கெட் மேன். அல்லேலூயா. ஐயோ, ஒரு விதைக்காத இடத்துல அறுக்கிறவர்னா அப்போ இவர் சூப்பர் நேச்சுரல் காட்னு ஹி நோஸ். பட் அதுக்கு அவன் ஒர்க் அவுட் பண்ண விரும்பல. எல்லாமே பழம் பழுத்து கொட்டுற மாதிரி இவனுக்கு இருக்கணும். அவனை பார்த்து காட் என்ன சொல்றாரு? யூ விக்கெட் மேன், யூ ஆர் எ லேசி மேன்றார். Those who are not using their brain, they are called wicked people. Those they are not thinking creatively, they are called lazy people. கிரியேட்டிவா என்ன பண்றது? கிரியேட்டிவா திங்க் பண்றதுக்கு ரெண்டே விஷயம் தான். இதை நான் பல வாரங்கள் நான் உட்காந்து இதை தியானிச்சேன். நான் ரெண்டு விஷயம் தான் உங்க மைண்ட் லேசியா இல்லாம விக்கடா இல்லாம இருக்கிறதுக்கு. இது என்னது கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே என்னது கிடையாது. யாராவது சொல்ல முடியுமா? சிலர் சொல்லுவாங்க, நான் உழைச்சி, எங்கள் அப்பா சொல்லுவார், நான் உழைச்சி நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி நான் இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வரேன், நீங்கள் இப்படி அழிக்கிறீங்கன்னு சொல்லுவார். உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு பலன் எங்கேருந்து வந்துச்சு? ஏது உங்களுதுன்னு சொல்ல இந்த உலகத்தில் எது? Those who are dependent to God are good people. நல்லது, நன்மையான ஊழியக்காரனேன்னு சொல்றாரு பாருங்க. நல்லது, குட். பைபிள் ஒரு ஆளை குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட்னு சொல்லுதுன்னா, சர்வெண்ட்னா ஊழியம் செய்யறவங்களுக்கு மட்டும் கிடையாது. We are all once born again. Those who are believing God, they are good people. Hallelujah. அவங்கள குட் பீப்புள்னு சொல்லணும்னா, காட் சொல்லணும்னா அதோட டெஃபினேஷன் என்ன? உனக்கு தெரியும்னு இந்த உலகத்துல எதுவுமே என்னது இல்லை. ஆமென். ரெண்டு விஷயம் மறக்க கூடாது. நீங்க ரூல் ஓவர் பண்றதுக்கும் உங்க வாழ்க்கையில நல்லது உண்மை உத்தமான ஊழியக்காரன் இந்த உனக்கு 10 5 10 நல்ல 10 இன்னொரு 10 தரம் வச்சுக்க அப்படின்னு. அப்படி இருக்கிறதுக்கு பேசிக்கா ரெண்டு விஷயம் வேணும் உங்களுக்கு. ஒண்ணு, ஆல்வேஸ் இண்டிபெண்டா வாழ்றாங்க பாருங்க இந்த உலகத்துல. இண்டிபெண்டா என்ன? சுதந்திர தினம் வருது, இண்டிபெண்டன்ஸ் டேன்ற. நான் யாருக்கும் கணக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எங்க அப்பா சம்பாதிச்சாரு, நான் செலவு பண்றேன். இது எனக்கு இருக்குது, நான் செய்கிறேன். நீ கொண்டு வந்தியா? நீ உன் வீட்டில் கொண்டு வந்தியா? நீ கேட்குற என்ன? இப்படிலாம் பேசுவாங்க பார்த்தீங்களா சிலர். சில பிள்ளைகள் அப்பா அம்மாட்ட கூட சொல்லுவாங்க, நாங்கள் அடுத்த வீட்டில் கேட்க மாட்டோம், உங்கள் வீட்டில். அது உரிமையில் கேட்குறது. ஆனால் லாவிஷ் பண்ணுறது சரியா? லாவிஷ்னா மணி இல்லை, டைமு 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 மைண்டு மைண்டு. பணம் ஒரு பிரச்சனை கிடையாது. உலகத்தில் ரெண்டு விஷயத்த காடு சொல்கிறாரு. 2 மாஸ்டர் இருக்கிறாங்க உலகத்தில். 2 மாஸ்டர் இருக்கிறாங்க. 2 மாஸ்டருக்கு ஒரு ஆள் சர்வ் பண்ண முடியாது. இப்போ ஆஃபீஸ் இருக்கீங்கன்னா உங்கள் பாஸுக்கு தான் நீங்கள் சர்வ் பண்ண முடியும். அது மாதிரி we are the children of Godனா நமக்கு ஒரே ஒரு மாஸ்டர் தான், 2 மாஸ்டர் கிடையாது. ஒரு மாஸ்டர் யாரு? காட். இன்னொரு மாஸ்டர் எது? மணி இஸ் த மாஸ்டர். மணி இஸ் கிரேட்டர் பவர் தேன் சேட்டன். சாத்தானை விட பவர் எதுக்கு இருக்கு தெரியுமா? மணிக்கு இருக்கு. செத்து போயிட்டாங்கன்னா அந்த உயிர் போகும்போது அந்த பணத்தை எடுத்து இப்படி கண்ணில் ஆட்டுவாங்க, அப்படின்னு உயிர் வந்துருமா? பணத்தை பார்த்தது. பணம் என்றால் பிணமும்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி. எதுக்கு சொல்ற? பணமும் எல்லாவற்றுக்கும் அவசியம்னு பைபிள் சொல்லுது. ஆனா நீ கிங்டம் ஆஃப் காட்ல நீ ரூல் ஓவர் பண்ணணும்னா பணம் உனக்கு அவசியமா இருக்கிறது. பணம் இல்லாம என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஆனா பணம் உன்னை ரூல் பண்ணக்கூடாது, நீ பணத்தை ரூல் பண்ணணும் இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. அதுக்கு நீ 2 விஷயத்தை கட்டாயமா கத்துக்கணும். ஒண்ணு, ஐ எம் ஆல்வேஸ் டிபெண்ட் அப்பான் காட். இந்த பணத்தை கர்த்தர் கொடுத்தார் எனக்கு, இந்த பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார், இந்த வீடை கர்த்தர் கொடுத்தார், இந்த நான் போட்டிருக்கிற எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். இந்த மூச்சு விடுறீங்களே, நீங்கள் கொஞ்ச நேரம் விட வேணாம்னு நினச்சா முடியுமா? இல்லை நான் ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் பண்ண ஜெபம் பண்ணுறேன்னு முடியுமா? எவ்ரிதிங் காட் கிவன். ஹல்லேலூயா. சுகத்தை கொடுத்துட்டாரு, செல்வாக்கு கொடுத்துட்டாரு, வாழ்க்கையை கொடுத்துட்டாரு, பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 2 விஷயம் உனக்கு கட்டாயமாய் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஒன்று, அவரை மட்டும்தான். ஒரு பணம் வந்த உடனே இது கர்த்தர் கொடுத்தது, ஒரு வீடு வாங்கின உடனே இது கர்த்தர் கொடுத்தது, ஒரு பிள்ளைக்கு உயர் வந்தோடனே இது கர்த்தர் கொடுத்தது. டிபெண்டிங் ஆன் காட். ஹல்லேலூயா. எந்த பிள்ளைங்களாவது அம்மாவுக்கு ஜெபிச்சிருப்பாங்களா எனக்கு நல்ல அம்மா அப்பா வேணும்னு? அம்மா அப்பா கிவன் பை காட். ஹல்லேலூயா. பிள்ளை பிறந்து பேர் வச்ச பிறகு அந்த பிள்ளைக்கு ஏங்குறோம். ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்னையே உன் பிள்ளைங்கள் என்ன, ஆனா பொண்ணா,
என்னன்றதெல்லாம் அவருக்கு தெரியும். எவ்ரிதிங் நீங்க யோசிச்சு பாருங்களேன். விதைக்கிறோம், தண்ணி ஊத்துறோம், விளைய செய்யறது யாரு? உங்க மைண்ட்ல என்ன அறிவாளியா இருந்தாலும் நீங்க விளைய செய்ய முடியுமா சொல்லுங்க? எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் ஒரு மிரக்கல்ல அந்த விளைய செஞ்சதுக்கு அப்புறம் வேணா அவன் ரிசர்ச் வேணா பண்ணலாம். இது இவ்வளவு நாள்ல முளைக்குது, இவ்வளவு நாள்ல ரூடிமெண்ட் துளியா குறுத்து விடுது, இவன் இந்த மாதிரி வேணா பண்ணலாம். எதையாவது அவன் கிரியேட் பண்ண முடியுமா? So come to the point, you must always depend upon God. நீ கட்டாயமாய் இந்த தாளந்துகளை உனக்கு 5 10ஆக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வழி வெரி சிம்பிள். என்ன செய்யணும்? நீ கர்த்தரை தான், இது என்னது கிடையாது இதெல்லாம் அப்படின்னு சில பெருமைக்கு வஞ்சக புகழ்ச்சின்னு அணின்னு ஒன்று இருக்கு. அவங்க செஞ்சது சொல்லணுன்னே கேட்டிருக்கீங்களா? எல்லாம் கர்த்தர் கொடுத்த கிருபையில் இதெல்லாம் நான் செஞ்சேன். காடுக்கும் உங்களுக்கும் இருக்கணும். அது எது? மனுஷன் முன்னாடி சொல்றதல்ல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர்கிட்ட சொல்லணும். தாவீது சொல்றான் 1 நாளாகமத்துல 29ஆம் அதிகாரத்துல சொல்றான் பாருங்க. சொல்றான் பாருமா, 14 வாசிடாமா. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, உமது கரத்திலே வாங்கி. நான் இந்த உலகத்துல வரும்போது ஆட்டுக்குட்டி ஆட்டை மேய்ச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் 35,000 லட்சங்கள் கொண்ட கோல்ட கொடுத்துருக்கான் சர்ச்சு கட்ட. யாரு? அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. தாவீது. ஒரு சாதாரண ஆடு மேய்ச்சவனுக்கு எங்க இருந்து வந்துச்சு இந்த பணம்? ஒரே ஒரு கோலோடு யோர்தானை கடந்து போன யாக்கோபு 2 பரிவாரத்தோட வரான். எப்படி வந்துச்சு அந்த பணம்? மாமனார் பொல்லாதவன் லாபான். இப்ப வெள்ளை குட்டி போட்டுச்சுன்னா அதெல்லாம் எனக்குன்னுவான், கருப்பு குட்டி போட்டுச்சுன்னா அது எனக்குன்னுவான். அப்படி இருக்கும்போது நல்லா கவனிங்க, எல்லாமே கர்த்தரால உண்டிதான்றதை நீ மறக்க கூடாது. இதுதான் பைபிள் சொல்லுது. ஆமென். மரத்தோட பட்டைகள் எல்லாம் உரிச்சு போடுறான், அது கருப்பு வெள்ளையுமா இருக்கு. அந்த நேரத்துல ஆடுகள் வந்து மேட்டிங் நடக்குது, குட்டிலாம் எப்படி போடுது? அந்த பட்டையில வெள்ளையும் கருப்பு இருந்த மாதிரி குட்டி போடுது. இந்த ஐடியாலாம் எப்படி வந்துச்சு? மணி இஸ் ஐடியா. கம் ஆன் எவரிபடி, மணி இஸ் ஐடியா. பெருக்கங்கிறது ஒரு ஐடியா. அதுக்கு மூலதனம் என்னங்க? மைண்டு. மூலதனம் எதுவுமே கிடையாது. உன்னோட மூலதனம் காட் மட்டும்தான். சொல்லுங்க அடிச்சு பக்கத்துல, உங்க மூலதனம் என்னங்க? நானு. என் வேலை போனா கூட மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஹல்லேலூயா. எல்லாவித நிறைவும் எல்லாவித அபண்டன்ஸும் உனக்கு கொடுத்து வாழ வைக்கிறதுக்கு தான் இந்த பேரபிள சொல்றாரு. 5 தாளந்துன்றது எதை குறிக்குதுன்னா, உன் வாழ்க்கையில திராணி. இவன் சொல்றான் பாருங்க, தாவீது திராணி. இப்படி நான் கொடுப்பதற்கு திராணி அப்படின்னு இல்ல, அங்க ஒரு வேர்டு வருது. என்னது? மனப்பூர்வமா சொல்லுங்க. சோ உன் பிளெஸிங், நீ ரொம்ப அபண்டன்ட்டா வாழ்றதுக்கு ஃபர்ஸ்ட் உன் மனசு தான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனசு முக்கியம். சொல்லுங்க எல்லாம் பக்கத்துல, என்ன முக்கியம்ப்பா? மனசு முக்கியம். சொல்லுங்க. ஒரு 1000 ரூபாய் தான் இருக்கு, ஒரு 1000 ரூபாய் தான் இருக்குன்னு இந்த 3வது ஒரு கேட்டகரி ஒருத்தன் இருக்கான் பாருங்க. அதை ஒரு தாளந்து அப்படியே வச்சிருக்கான். இந்த 1000 ரூபாய் எடுத்துட்டா வேற காசே கிடையாது அப்படின்னு அவன் மைண்ட்ல நினைச்சிட்டான். ஆனா அந்த 5 தாளந்து உள்ளவன் 5 எடுத்து 5 ஆக்குறதுக்கு வேண்டிய மைண்டு அப்படிங்கிறது ஐடியா கொடுக்கறது. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இந்த பட்டையை உரிச்சு போடுறான், அது என்னதுங்க? ஒரு ஐடியா. யோசேப்பு ஜெகத்து ரட்சகனா இருக்கான். ஜெகத்தல்ல உலகத்துக்கு என்ன செய்யறான்? வாரி வழங்குற ஒரு என்னவா இருக்கான்? ஃபுட் ப்ரொவைடரா இருக்கான். தானியத்தை கொடுக்கறான். அவன் என்ன பேசிக் சிறையில இருந்தவன். சிறையிருப்புல இருந்து தாடி முளைச்சு அப்படியே வந்து ஒரு நாள் சவரம் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தன் வரான். ராஜா உன்னை கூப்பிடுறாருன்னு. ஒரு ராத்திரிக்குள்ள அவன் லைஃபே மாறிடுச்சுங்க. சவரம் பண்ணிக்கிறான், ஜம்முன்னு ராஜா முன்னாடி நிற்கிறான். இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன்றான் ராஜா. உடனே அவன் சொல்றான், ஞானமும் அறிவும் ஒழுக்கமும் உள்ள ஒருத்தனை கண்டுபிடிச்சி 7 வருஷம் நல்லா தானியம் விளைய போகுது. மூலதனத்தை பாருங்க. 7 வருஷம் நல்லா தானியம் விளைய, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது. அப்பா நீதான்ப்பா அந்த யாரு? அந்த ஞானி. இதுக்கு மூலதனம் என்னங்க? மனம், மைண்ட். So பெருக்கம் is totally related to your mind. Totally related to your mind. அப்ப உங்க மனசு சரியா இருந்தா பெருக்கம் சரியா இருக்கும். எடுத்ததுமே உங்க மைண்ட்ல என்ன திங்க் பண்ணிக்கணும்? இது என்னது கிடையாது. I am totally depend upon God.
அப்படின்னு வெளியில சொல்றதல்ல, காடுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல அடிக்கடி சொல்லிக்கணும். அடிக்கடி சொல்லிக்கணும். நான் போன வாரமே சொன்னேன், ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு கவனிங்க, 500 million of sperms are rushing to meet the egg, one egg. எத்தனை மில்லியன்? ஒரு டிராப் ஆஃப் செமன்ல 1 ஸ்பெர்ம்ன்றது 500 million of sperm ரஷ் பண்ணுது. எதுல? எதுக்கு? அந்த எக்கை ஃபெர்டிலைஸ் பண்ண. இதெல்லாம் யாருடைய அறிவுங்க? இததான் டாக்டர் படிக்கிறான். இதுல தான் இந்த 500 மில்லியன் இல்லைங்க உங்களுக்கு அப்படின்னு வேணா அவன் சொல்லுவான். இதெல்லாம் உண்டாக்குனது யாரு? ஏங்க நீங்க தனியா உட்காந்தீங்கன்னா உங்க மைண்டு முழுக்க காட்ஸ் ஃபேவர், அவருடைய மகத்துவம், அவருடைய ராஜரீகம், அவருடைய ஆளுகை, அவருடைய வல்லமை, இதை நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க யாரையுமே டிபெண்ட் பண்ண மாட்டீங்க எக்ஸப்ட் காட். ஆமென். அப்போ இந்த கிங்டம் ஆஃப் காட்ல நீங்க ஒரு கிங்கா ஆப்ரேட் பண்ணி உங்க மணியை, உங்க ஹெல்த்தை, உங்களுடைய எல்லா ஏரியாவிலையும் வெல்தியா இருக்கிறதுக்கு நீங்க செய்யப்பட வேண்டிய ஒன்று டோட்டலி டிபெண்ட் அப்பான் காட். நீங்க அதை செய்யல, பைபிளை படிக்கிறீங்கன்னா நீங்க அந்த ஒரு தாளந்து உள்ள விக்கெட் மேன் தான். அல்லேலூயா. ஒர்க் அவுட் பண்றது கிடையாது, காடை மகிமைப்படுத்துறது கிடையாது. இப்படியே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியா தான் வந்து என்னவாயிடுது? பெருக்கத்தை உண்டாக்குது. ஆமென். லாபான் சம்பளத்தை மாத்துற உடனே இவனுக்கு ஒரு ஐடியா தான் வருது. ஏன்? பரதேசியா இருக்கான், யாருமே கிடையாது, காசு கிடையாது, பணம் கிடையாது, எல்லாம் இருக்கிறவர் இருக்கிறாரு. ஆமென். அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. எப்ப இந்த பட்டையெல்லாம் இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இது மாதிரி? அப்பதான் லாபான் என்ன சொல்றான், இப்ப புள்ளியும் வெள்ளையும் கருப்பும் சேர்ந்த குட்டிலாம் எது போடுது அது உனக்குன்றான். எப்படி பார்த்தீங்களா? ஏங்க எல்லா மனுஷனோட யாருங்க பெருசு? காட். எல்லா அதிகாரத்தோட யாரோட அதிகாரம் பெருசு? காட். அவரால் எதை செய்ய முடியும்? எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம் மண்டையில் செட் ஆயிடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் திங் அபண்டன்ஸ்க்கு. ஓகேம்மா? அடுத்தது நல்லா கவனிக்கணும். இட் இஸ் நாட் மைண்ட், இட் இஸ் பியூர்லி காட்ஸ் மணி. என்னோட பர்சனல் ப்ராப்பர்ட்டி கிடையாது இது. எது? உன் பிள்ளைங்க, உன் படிப்பு, உனக்கு கிடைச்ச வாழ்க்கை. அல்லேலூயா. அப்புறம் என்னதுமா? லேண்டு, டாக்குமெண்ட்ஸு, வேலை, பிள்ளைகள் உயர்வு, எதுவுமே உன்னோட மணி கிடையாது. நீ அவரை டிபெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, you are operating God's money, God's wealth, God's property. அதுதான் சொல்றாரு, என்னுடையதை நான் வந்து கணக்கு கேட்பேங்கிறாரு. ஹலோ, என்னுடையதை நான் வந்து என்ன செய்வேன்றாருமா? கணக்கு கேட்பேங்கிறாரு. எப்போ எது கணக்கு கேட்டு என்ன செய்யறாரு? கணக்கு சரியா உபயோகிக்காதவங்களை என்ன செய்வார்னு இருக்கு? எரிநரகத்துல போடுவேன் இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? கிங் அவரு தான். அவர் எனக்கு டொமினியன் கொடுத்துக்கிறாரு. டொமினியன்ஷிப்னா ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கொடுத்துக்கிறாரு. நான் இல்லாம இந்த உலகத்துல மக்கு மாதிரி நான் வாழ்ந்தேன்னா, நீ பைபிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், காட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுட்டு இருந்தேன்னா, ஏன்டா இந்த பணத்தை நீ வட்டிக்காரன்ட்ட கொடுத்தா கூட நான் அந்த வட்டி முதல்ல சேர்த்து வாங்குறேன்னா வட்டி கொடுங்கன்னு சொல்லல. அவரு நிறைய பேர் அப்படி நினைச்சிடக்கூடாது. வட்டி கொடுக்கூடாது. தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்காதவன் உத்தமன்னு பைபிள் இருக்கு. ஆமென். அப்படின்னு என்ன தெரியும்? மல்டிப்ளை பண்றது. இந்த இனார்மஸ்ல ஒரு வேர்டு மல்டிப்ளிகேஷன். அதை நீங்கள் பழுகி பெருகின்னு இருக்கு பாருங்க. மல்டிப்ளை பண்றது அவருடைய ஆசை. நீ நல்லா இருக்கணுங்கிறதுல மல்டிப்ளை ஆகுறது அவருக்கு ஆசை. அந்த மல்டிப்ளை பண்றதுக்கு ஒரு வேலையை இன்னொரு பார்ட் டைம் வேலை பண்றேன், இன்னொரு 1/2 மணி 3 மணி நேரத்துக்கு ஒரு வேலை செய்யறேன்னு 3-4 வேலையை செஞ்சுக்கிட்டு உன் உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறது அல்ல. உன் மைண்ட்ல 2 விஷயம். இந்த ப்ராப்பர்ட்டி காடோடது. இந்த மனைவி காடு கொடுத்த ப்ராப்பர்ட்டி, இந்த மகன் கர்த்தர் கொடுத்த ப்ராப்பர்ட்டி, இந்த வேலை கர்த்தர் கொடுத்த, இந்த பணம் சம்பாதிக்கிற பணம், இந்த பேலன்ஸ், எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு காட். அப்படிங்கிற 2 விஷயம்தான். அது 2 காடோடது. It is purely related to God and it will be operated through the supernatural realm. Amen. அது உங்க மைண்ட்ல செட் ஆயிருக்கும். ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இந்த பைபிள் இந்த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தை, நீ தான் அந்த தேவனுடைய ராஜ்யம். கிங்டம் இஸ் எ பர்சன்.
கிங்டம் இஸ் எ பர்சன், தட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். அவர் உன்னை உள்ளுள்ள இருந்துட்டா என்ன பண்ணணும்? அவர் ஆப்ரேட் பண்ணணும். ஆப்ரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எதை தொடரணும்? அவர் மைண்டு. அபிஷேகத்துல உழுந்து ஷால் ஒரு இடத்துல, வேஷ்டி ஒரு இடத்துல, அவ்வளோ அபிஷேகம் அப்படி சொல்லக்கூடாது. That is not anointing. Anointing always teaches how to stand firmly with God. அப்ப அபிஷேகம் அப்படின்றது தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து கிடைக்கிறது, அவருடைய சமூகத்திலிருந்து கிடைக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, above all things seek the kingdom of God. Seek the kingdom of God and his righteousness. And his righteousness. நீங்க ஒரு கிங்டம்னு சொன்னேன். இந்த கிங்டத்தை முதல்ல நீங்க ஆப்ரேட் பண்ணணும்னா, கிங்டத்தை ஏன் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக நீ தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுன்னு சொல்றாராமா? சொல்றாரா இல்லையா? 6ல மத்தேயு 6:33 சொல்றாரு, above all things. above what things? above what things? மணி, ஃபுட். சிலருக்கெல்லாம் சாப்பாட்டுல 2 சட்னி இல்லைன்னா சண்டை வந்துடும். அந்த இடியப்ப தட்டோட ஒரு புருஷன் தூக்கி எறிகிறாருங்க. ஏன்னா அந்த தேங்காய் பால் இல்லையா? சரியா? எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னா, பேசிக்கா சில விஷயத்துல நம்ம கோட்டை விட்டோம்னா எல்லாமே கோட்டையாயிடும், விட்டுருவோம். above all thingsனா clothing, eating, அப்புறம் என்னது? என்னத்தை குடிப்போம்? இந்த காசு செலவு பண்ணிட்டா என்ன பண்றது பிள்ளைங்களுக்கு அப்படின்னா, you are not the kingdom of God. கர்த்தர் செத்தா போயிட்டாரு அப்படின்னு உங்க மைண்ட்ல டக்குன்னு வரணும். இந்த உலகத்துல நான் என்னத்தோட வந்தேன், இன்னைக்கு இவ்வளவு இருக்கிறது எதனால? காடால அப்படின்ற எண்ணத்துல சரி கர்த்தரை நம்பி இதை செலவு பண்ணுவோம், பார்ப்போம் பிள்ளைங்களை கர்த்தர் பார்த்துக்க அப்படின்னு இருக்கீங்கன்னா, நீங்க 2 தாளம் 5 இல்லைனாலும் 2 தாளம் இந்த 4 ஆக்குறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஐயோ இதை எடுத்தா அவ்வளவுதான் அப்பனா you are a wicked man and a lazy man. above all போது ஃபுட்டு, ஷெல்டர், மணி, க்ளோதிங், எவ்ரிதிங் அதெல்லாம் முக்கியம் இல்லையா? நீங்க ஊழியக்காரவங்களெல்லாம் நீங்க பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் பாருங்க, அவங்க கோட்டு சூட்டை பாருங்க, அவங்க ஷூ ஸ்டாண்டை போய் பாருங்க. இப்படி சொல்றாருன்னா உங்களுக்கு நல்ல சோறு போடாததுக்கு அல்ல, உங்களுக்கு நல்லா உடுத்தி வைக்க கூடாதுன்னு அல்ல. அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், மற்றெல்லாம் ஐ எம் ஆடட். அவர் சொல்றாரு, நீ இதை தேடினா மற்றெல்லாம் என்ன வரும்? கூட கொடுக்கப்படும். நீ ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டைஸ் பண்றது என்னது? கிங்டம். கிங்டம் and his righteousness. Come on everybody, kingdom. Kingdom, come on everybody, kingdom. Kingdom, kingdom. ஜீசஸ் பைபிள் முழுக்க பேசுனது கிங்டத்தை பத்தி தான் பேசுகிறார். கிங்டத்தை பத்தி தான் பேசுகிறார். நீ ஒரு கிங், நான் கிங்குக்கு, இந்த கிங்ஸ்க்கெல்லாம் நான் கிங்ன்றார். அப்போ அவர் ஒரு கிங்கா இருக்கிறாரு, உங்களையும் ஒரு குட்டி கிங்கா வச்சுக்கிறாரு. அப்போ எல்லாத்தையும் விட தேவனுடைய ராஜ்யத்தை தேடுனா என்ன அர்த்தம்னா, ராஜா என்ன சொல்லிருக்கிறாரோ இது ராஜாவோடது. இது அவர் சொல்றாரு, நான் கொடுத்ததை கணக்கு கேட்பேங்கிறாரு பாருங்க. ஏன்னா இது என்னதுங்கிறாரு. இப்போ உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் கணக்கு கேட்பாருன்னா என்ன? ஒரு பிள்ளையை கொடுத்தாருன்னா அந்த பிள்ளையை ஒழுக்கத்தில் வளர்த்துருக்கணும். ஒரு பிள்ளையை கொடுத்தாருன்னா அந்த பிள்ளையை படிக்க வச்சிருக்கணும். அல்லேலூயா. ஒரு பிள்ளைய அந்த பைபிளுடைய ஒழுங்கின்படி வளர்த்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணிட்டீங்க தெரியுமா? ராஜா கொடுத்ததை நீங்க வெல்தி ஆக்கிட்டீங்க. இட் இஸ் நாட் ஓன்லி ரிலேட்டட் டு மணி. மணியை பத்தி இப்போ கடைசியில் சொல்ல போறேன். ஒரு குடும்பத்துல எது ஒழுங்கின்மையா இருந்தாலும் அதை ஒழுங்காக்குற எபிலிட்டி உங்க கையில இருக்குது. ஹல்லேலூயா. அதை நீங்க செய்ய தவறக்கூடாது. அதுக்கு பேர் தான் என்ன தெரியுங்களா? ரைச்சியஸ்னஸ். கம் ஆன் எவரிபடி, ரைச்சியஸ்னஸ் சொல்லுங்க. கிங்டம் புரிஞ்சிடுச்சு. கிங் ராஜா ஜீசஸ், டொமினியன் தான் டோம்னு வந்திருக்கு, கிங்டம். அப்படின்னா ராஜா உனக்குள்ள உட்கார்ந்து எல்லாத்தையும் ஆளுகை செய்ய ரெடியா இருக்கிறாரு. ரைச்சியஸ்னஸ் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதினா என்ன? நீதினா என்ன? ஜட்ஜ்மெண்ட்ல இந்த இது போட்டிருக்கிறானே அதுவா நீதி? சன்ஷிப்பு. மா நான் சொன்ன போன வாரத்தில் இந்த ரைச்சியஸ்னஸ்னா என்னன்னா, தமிழில் நீதின்ற வார்த்தை இருக்கு. நீதினா எனக்கு நீதி கிடைக்கல சிஸ்டர், எனக்கு நியாயம் செய்ய மாட்டேங்கிறாங்கன்ற வேர்டு கிடையாது. நீதிங்கிறதுக்கு பிப்ளிக்கல் மீனிங் இஸ் டிஃப்ரெண்ட். என்னன்னா, ரைச்சியஸ்னஸ் இஸ் பொசிஷனிங் வித் காட், ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், ரைட் ஃபங்க்ஷனிங் வித் காட். காட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணாரோ நான் அவரோட ஒட்டிக்கிட்டு நான் அவரும் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்றோம். தட் இஸ் கால்ட் வாட்? இப்போ சொன்னா பாருங்க, இது கரெக்ட் ஆன்சர். சன்ஷிப். அவர் சன் ஆஃப் காடு, என்னோட வந்தது நானும் அவரும் ஃபாதர் காடுக்கு சன் டாட்டர் ஆயிடுறோம். அந்த சன்ஷிப்பை நான் ஆப்ரேட் பண்ண தெரியணும். அப்படின்னா ஐ ஷுட் ஸ்டாண்ட் வித் ஹிம்.
ரைட்டு பொசிஷனிங் அண்ட் ரைட் ஃபங்க்ஷனிங் வித் காட் இஸ் நத்திங் பட் ரைச்சியஸ்னஸ். எத்தனை பேருக்கு தெரியுது? புரியுதாம்மா நான் சொல்கிறது? இது தவறு கிடையாது, எங்கே வேணால் ரெஃபர் பண்ணுங்க. ரைட் பொசிஷனிங் அண்ட் ரைட் ஃபங்க்ஷனிங். இப்போ பைபிளில் ஏன் பிரச்சனை வருது பணத்தால்? ஏன் குடும்பத்தில் பிரச்சனை வருது? ஏன் டக் ஆஃப் வார், கோல்டு வார் இருக்குது, கோல்டு வாராக இருக்குது? மணி மேனேஜ் பண்ண தெரியல. இப்போ நிறைய 100% கிறிஸ்டியன்ஸில் 100%ல 10% ஒன்று இல்லைன்னு உன் மைண்டில் வச்சுக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு பண தேவைக்கு நான் சொல்லிக் கொடுக்கல, அது தேவை கிடையாது, அப்படி நான் வாங்கணும்னு. 10% பிலாங்ஸ் டு காடுங்கிறது நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸில் செய்கிறாங்க. அதை நிறைய பேர் செய்யறதும் இல்லை. ஆனால் முக்கியத்துவம் என்னன்னா, அந்த 10%ஆவது கட்டாயமாய் நீ பிரித்து வச்சிடணும். அது நம்ம செய்யறோன்ற வச்சே நம்ம பேசுவோம். மீதி இருக்கிற எத்தனை பர்சன்ட்? 90. how to manage your money is very important. டைத்தை கொடுத்துட்டு 90%ல கட்டுக்கு அடங்கி போகாம இந்த 10% வரை நீ கொடுத்துட்ட பாரு. அதை கொடுக்கலன்னா இந்த கடைசி வாரத்துக்கு நமக்கு உதவும். ஹியூமன் நேச்சர். இதுக்கெல்லாம் காட் ஸ்கேல் எடுத்துட்டு வர மாட்டார். ஆனால் எப்பா உனக்கு மணி மேனேஜ் பண்ண தெரியலையப்பான்னு சொல்லுவார். மேனேஜ் பண்றது எப்படி? ரைட் பொசிஷன் வித் காட், ரைட் ஃபங்க்ஷன் வித் காட். அல்லேலூயா சொல்லுங்க. ரைட் பொசிஷன் வித் காட். அப்பனா என்னது? நீங்க அவரோட சேர்ந்து இருக்கும்போது அவர் சொல்லுவாரு இதை வாங்குன்னுவாரு. நீங்க சின்னதான் வாங்க போவீங்க, அவர் பெருசே வாங்க வைப்பாரு. நான் யாருமா? ராஜா. நீ யாருமா? ராஜகுமாரத்தி. என்னம்மா இதை போய் பார்க்குற? அந்த எண்ணங்கள் உள்ள திணிக்க 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 வே ஆஃப் ஸ்டைல், டாக்கிங், எவ்ரி திங் இஸ் சேஞ்ச். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ 10% கொடுக்கறது அப்படிங்கிறது நீங்க கட்டாயமான்றது இல்லை. பைபிளில் புதிய ஏற்பாட்டில் அவனவன் விசனமா வேணாம். இந்த 10 கொடுத்ததுனால தான் இந்த 90% பத்தல மாட்டேங்குதுன்னு சொல்கிறோம் சிலர் குடும்பத்தில். நீ தான் அதை கொடுத்துட்ட, அதையும் கொடுத்து அப்புறம் இன்னொன்று வேற கொடுக்குற, அப்படின்லாம் வீட்டில் சண்டை வரும். அதெல்லாம் ஒரு ரைட்டு பொசிஷன் தெரியாதனால தான். ஏன்னா இது இந்த 90% ஒன்றுது கிடையாது, இந்த 10% ஒன்றுது கிடையாது. சொல்லுங்க அடிச்சு, அம்மா இந்த 90% ஒன்றுது கிடையாது, இந்த 10% ஒன்றுது கிடையாது. ஒன்றுதான் அது. வேலை ஒன்று. உனக்கு யார் வேலை கொடுத்தது? டியூஷன் எடுக்கிறதுக்கு யார் கிருபை கொடுத்தா? போர்டில் சாக் பீஸ் பிடிக்கிறீங்களே, உங்களுக்கு ஏது பெலன்? காலேஜுக்கு போறீங்களே, எது எங்கேருந்து வந்துச்சு? டாக்டரேட் பிடிச்சிங்களே, ஏது எப்படி? சொல்லுங்க. காடை தவிர யாருமே கிடையாது. அப்போ அந்த 90% காடோட நீ பொசிஷன் பண்ணி ஃபங்க்ஷன்ல இருந்தனா சத்தியமா நான் கேரண்டி கொடுக்குறேன், 90% செலவாகாது வீணா. திடீர்னு என்ன ஆகும்? இந்த இதை வேற கொடுத்துட்டா, அதை வேற அவர் கொடுத்துட்டாரு, இல்லைன்னா கொஞ்சம் கையில் காசு இருந்திருக்குன்னா நீங்கள் எழுதி வைங்க. அன்எக்ஸ்பெக்டடான செலவுகள் உங்கள் வாசப்படியை தட்டும். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, வாரி இறைத்து விருத்தி அடைவாரம் உண்டு. பிசித்தனம் பண்ணி 100 ரூபாய் எடுக்காத, அந்த 10 ரூபாய் எடுத்து கொடு. 100 ரூபாய் உடைச்சிடாத. ஒரு 500 ரூபா தான் இருக்கு. அந்த ஒரு 500 ரூபா 31ஆம் தேதி சம்பளம் வரைக்கும் அந்த ஒரு 500 தான் இருக்கும். வாரி இறைத்து விருத்தி அடைவாரம் உண்டு, பிசைத்தனம் பண்ணி வறுமை அடைவாரம் உண்டு. அப்போ உன் மைண்டில் காடோட நீ பொசிஷன் தான் இருக்கணும். ரொம்ப முக்கியமான செய்தி. நீங்கள் காடோட என்ன பண்ணணுமா? பொசிஷனிங் மீன்ஸ் வாட்டு? பேனாவோட மூடியோட தாங்க, பேனாவுக்கு மூடியோட தாங்க. இங்கே பாருங்க, இப்போ இந்த பேனா இப்படி இருக்கு, இது இதோட இருந்தால் தான் இது பொசிஷன் ஆயிருக்கு. இப்படி இருந்தாலும் எழுதும், ஆனால் இதை தேடியாவது நம்ம என்ன செய்ய விரும்புவோம். அப்போ இதுக்கு என்ன சொல்றதுமா? ஃபிட்டாக்கி வச்சுக்கிறார் ஒன்று. இது யாரு? அவரு. இது யாரு? நான். இன்செப்பரபிளா. திஸ் இஸ் பொசிஷனிங். இதை வச்சுக்கிட்டு எழுதுறல, திஸ் இஸ் ஃபங்க்ஷனிங். ஆமேன்னு சொல்றீங்களா? ஸோ ரைட்டியஸ்னஸ் இஸ் நத்திங் பட் பொசிஷனிங் அண்ட் ஃபங்க்ஷனிங். இப்போ பைபிள்ல இருந்து பொசிஷனுக்கு வருவோம். பொசிஷனுக்கு வருவோம். இப்போ பொசிஷன், ஹஸ்பண்ட் இஸ் நாட் எ டைட்டில். நான் போன வாரம் சொன்னேன். அப்பாங்கிறது, புருஷங்கிறது, மனைவிங்கிறது, பிள்ளைகள்ங்கிறது, ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது, he is my husband is not a title னு சொல்றேன். she is my wife is not a title. they are my children is not a title. positioning is different from title. டைட்டில்னா அந்த புருஷன் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு வர்றது, ராத்திரி வந்துட்டு அந்த டிவியை பார்க்கறது, அப்புறம் தூங்குறது, அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறது, டிவியை பார்க்கறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, பைய தூக்கிட்டு போகிறது.
திஸ் இஸ் டைட்டில். பிள்ளைங்க என்ன ஃபீஸ் கட்டினீங்களா இல்லையா, வர வேண்டியது, டிவியை பார்க்க வேண்டியது, சண்டை போட்டுக்க வேண்டியது பிள்ளைங்க இல்லை. பொசிஷனிங் அண்ட் ஃபங்க்ஷனிங். பைபிள் வந்து ஒரு ஹஸ்பண்டோட ரோலை சொல்லி கொடுக்குது, ஒரு ஒய்ஃபோட ரோலை சொல்லி கொடுக்குது, ஒரு கணவன் மனைவி மேரேஜை பற்றி சொல்லி கொடுக்குது, ப்ரேயரை பற்றி சொல்லி கொடுக்குது, ஹவு டு மெயின்டைன் மணின்னு சொல்லி கொடுக்குது, ஹவு டு மேனேஜ் ஒரு மணின்னு சொல்லி கொடுக்குது. ஹல்லேலூயா. எப்படி காடோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே இந்த பைபிள் இருக்குது. ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், பொசிஷனிங்கை பற்றி சொல்கிறேன். அந்த பொசிஷனில் இல்லைன்னா அந்த கையை நீட்டி கல்யாணத்தில் என்னங்க சொல்கிறாங்க, கிறிஸ்டியன் மேரேஜ் தான் எனக்கு தெரியும், இன்பத்திலும் துன்பத்திலும், அப்புறம் என்னது வாழ்விலும் தாழ்விலும், வியாதி வந்தாலும் வியாதி, சுகம் இருந்தாலும் துக்கம் இருந்தாலும், மரணமே வந்தாலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேங்கிறான். அதேமாரி இவளும் சொல்கிறா, பைபிள் கிறிஸ்டியன் மேரேஜ் மாதிரி பெஸ்ட்டு செரிமனி எங்கேயுமே உலகத்தில் இருக்க முடியாது. அடுத்து மைக்கு பொண்ணுக்கிட்ட கொடுத்தா அவளும் அதே சொல்லுவாள். ஆனால் கொஞ்ச நாள் ஆள் காணா போயிட்டாங்க. பிள்ளைய விட்டுட்டு ஓடிட்டா ஒருத்தி. இந்த பிள்ளையை பார்த்து கூட அவளால் இருக்க முடியல. புருஷனுக்கு தண்டனை கொடுக்குறேன்னு போறா. அதனால என்ன, உன் குழந்தைகள், நீ 10 மாசம் சுமந்த உன் குழந்தைகள் யாருக்கு தண்டனை, யார் கொடுக்கறது? பொசிஷன் வித் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஆள் சரியா இல்லைன்னா கூட நீ அவரோட பொசிஷன்ல இரு. அவரு சொல்றாரு, நீ என் ராஜ்யத்துல என் பொசிஷன் இருக்கிறதுனால இவைகள் எல்லாம் கூட உனக்கு கிடைச்சிடும். வசனம் பொய் சொல்லாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி நீ தேடும் பொழுது, நீ பொசிஷன் பண்ணிக்கும் பொழுது, அந்த பொசிஷன் அவரோட நீ இருக்கும்போது அவர் சும்மா இருப்பாரா? எங்க அவர் சும்மா இருப்பாரா? உனக்காக மகா வைராக்கியம் எடுப்பார். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, பொசிஷனிங் அண்ட் ஃபங்க்ஷனிங். ஒரு தகப்பன் ரோலு அந்த பையன்கிட்ட கொண்டு போய் ஒரு தகப்பன்கிட்ட கொடுக்குற மாதிரி தான். நீ பார்த்துக்கப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ பத்திரமா அந்த தகப்பனோட அப்பா கொடுத்த சொத்தா அவ இருக்கணும் அந்த வீட்டில். இதுதான் சத்தியம். ஆமேன்னு சொல்கிறீங்களா? இதே மாதிரி எல்லா ரோலுமே இருக்குது. ஒன்று ஒரு ரோலும் இருக்குது. இப்போ கம்மிங் டு மணி, அதோட நான் முடிச்சிடுறேன். இப்போ ஒவ்வொரு தாளந்துன்றது பணத்தை குறிக்குது. அந்த 90% ஆஃப் மணி, 10% ஆஃப் டைட்ஸ். இதை நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, கிறிஸ்தவத்தில் டைத் கொடுக்கறதில்ல. புதிய ஏற்பாட்டில் சொல்றதுக்கு விசனமா நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம், விசனமாயும் அல்ல கட்டாயப்படுத்தி வாங்க வேண்டாம். உற்சாகம்ன்றது எதோட ரிலேட்டடு? மைண்டட். நான் மனப்பூர்வமாய் கொடுத்தேன்றான் பார்த்தீங்களா? உற்சாகமா உனக்கு என்ன கொடுக்குதோ அதுக்கு பேரு நீ கொஞ்சத்துல உண்மையா இருக்க. இந்த டைத்தை வேற கொடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த டைத்தை வேற, இந்த ரூல்ஸ் வேற வந்துருச்சு பைபிள்ல. அப்படி கொடுக்கக்கூடாது. அது உங்களுக்கு பிளாசமா இருக்காது, மலராது. உற்சாகமா எவ்வளவு கொடுத்தாலும் கர்த்தர் அந்த உற்சாகத்தை தான் பார்க்கிறார். God never see the money, God see your heart. ஆமென். தாவீது ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் 40 வருஷமும் அரை வருஷமும் அவன் ஒரே ராஜாவா ராஜ்யபாரியம் பண்ணான்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய எதுவுமே ஓனர்ஷிப்பே அவன் எடுத்துக்கல. இதெல்லாம் என்னது கிடையாதுங்கிறான். உங்களிடத்துல இருந்து வாங்கின உங்களுக்கே கொடுத்தேங்கிறான். இப்படி சொல்ல என்ன ஆகுது? விருத்தி 90% விருத்தி அடைஞ்சும், நல்லா கவனிங்க, மீது அந்த 10% மட்டும் இல்ல, 90% விருத்தி அடைஞ்சிடுது. அப்ப காட் என்ன செய்றாரு? இவனை ஆசீர்வதிச்சா அவனை சேர்ந்தவன்லாம் யார் தெரியுமா? தாவீதை சேர்ந்தவன்லாம் சிறுமப்பட்டவன், கைவிடப்பட்டவன், நொந்து போனவன், வாழ்க்கையில எல்லாம் அவனை ஒட்டிக்கும் பொழுது இவன் என்ன செய்யறான் தெரியுமா? எல்லாத்தையும் அவங்களுக்கும் கொடுக்குறான். So we are all body of Christ. ஒரு பாடியில ஒரு கை வலிக்குதுன்னா இந்த ஹோல் சிஸ்டம் இஸ் அஃபெக்டட். அப்போ we are all body of Christ. அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க. அந்த வஸ்துக்கள் அண்டையில இருந்து உங்களுக்கும் பங்கு கொடுன்றான். யுத்தம் பண்ண வந்தவங்களுக்கு என்ன பங்கு கொடுக்குறியோ, இல்ல அவங்கெல்லாம் சாமான்களை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு பங்கை குறைங்கன்றானுங்க. தின்பண்டங்கள்லாம் வச்சுக்கிட்டு யுத்தம் பண்ண போறாங்க. இதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு 300 பேரை வச்சுட்டு போறான். 300 பேரோ 400 பேரோ, நான் அதை படிக்கல, மறந்துட்டேன். அவங்களுக்கு இந்த பங்கை கொடுங்க. யுத்தத்துல ஜெயிச்சுட்டு வந்த எல்லா பொண்ணு வெள்ளி சாமான்கள் எல்லாம் அதை யுத்தம் பண்ணவங்களுக்கு கொடுங்க, அதை சாமானை பார்த்தவங்களுக்கு கொடுக்காதீங்கன்றானுங்க இவனோட இருந்தவனுங்க. அதுக்கு இவன் சொல்றான், பங்கு எல்லாருக்கும் ஒரே பங்குங்க. காட் அப்படிப்பட்டவர் தான். ஸோ பொசிஷனிங் அண்ட் ஃபங்க்ஷனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அபவ் ஆல் திங்ஸ், எல்லாத்த விட தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப முக்கியமானது. அந்த ராஜ்யத்தை நீங்க ஆப்ரேட் பண்ணீங்கன்னா இந்த பணம் உங்களுக்கு வேலை செய்யும். ஹலோ, பணம், லாபாண்ட திட்டத்துக்கு பணம் வேலை செஞ்சிச்சு, அவனுடைய ஐடியா வேலை செஞ்சிச்சு. செஞ்சா இல்லையா?
பார்வோனுடைய காலங்கள்ல வர பஞ்சத்துக்கு யோசேப்பினுடைய ஐடியா வேலை செஞ்சுச்சு. ஸோ மணி இஸ் ஐடியா, ஹவு டு மெயின்டைன் மணி, ஹவு நாட் டு மெயின்டைன் மணி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெளிவான ஞானத்தை கொடுப்பார். அதுக்கு தான் சாலமோன் எழுதுறான், இவ்வளோ பெரிய ராஜ்யபாரியத்தை கொடுத்துட்டீங்களே, அவங்களெல்லாம் நான் ஆளுக்கு போட்டுக்க, எனக்கு பணம் வேணும்னு அவன் கேட்கல. எனக்கு இவ்வளோ பெரிய ராஜ்யபாரத்தில் நான் வெற்றியா இருக்கிறதுக்கு ஞானத்தை கேட்குறான். கர்த்தர் பார்த்தாரு, ஞானம் மட்டும்தான் கேட்டான், ஞானத்தோடு கூட பணத்தையும் கொடுத்தாரு. காடு பணத்தை கொட்ட ரெடி, உங்களை ஃபினான்ஷியலாக ஃபில்த்தியாக செலவு பண்ண வைக்க ரெடி. ஆனால் ஹவு யூ ஆர் சீயிங் யுவர் மணி ஆஸ் எ மாஸ்டர், ஆஸ் எ சர்வெண்ட். மணி இஸ் எ சர்வெண்ட். இதில் இருக்கு இந்த பைபிளில், அந்த 5 தாளந்து உள்ளவன் 2 தாளந்து உள்ளவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? பணத்தை போய் வியாபாரம் பண்ணின்னு இருக்கு. வியாபாரம் பண்ணி பார்த்தீங்களா, அவன் வந்து ஏதோ ஒன்று பண்ணி பணத்தை மல்டிப்ளை பண்ணிட்டான். மல்டிப்ளை பண்ணது அங்கே ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் திருடுல, போய் சொல்ல, வீணா இந்த சேவிங்ஸ் ஒண்டியே பண்ணலவன். அன்றாடத்துக்கு தேவையானதெல்லாம் பண்ணாமல் போய் நீ சேவை பண்ணிட்டேன்னா என்ன வருது? எப்படிங்க சாப்பிட்றது? எல்லாத்துலேயும் மனைவியோட சம்பளத்தை லாக் பண்ணிட்டு, புருஷனுடைய சம்பளத்தை எல்லாம் லாக் பண்ணிட்டு, இவர் போய் அவங்க அக்காவுக்கு செய்கிறார், தங்கச்சிக்கு செய்கிறாருன்னு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டோன்னா இட் இஸ் பேட். ஃபங்க்ஷனிங் வித் காட், பொசிஷனிங் வித் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் பேசுறது கஷ்டமாக இருக்கா? இருக்காது. கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கற்றுங்க. ஹல்லேலூயா. என்ன தெரியுமா, இந்த பணத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றது தெரிஞ்சுட்டா அவரோட நின்னா அவர் அழகாக சொல்லுவார், இப்போ செலவு பண்ணிக்க. நீங்கள் அவரை சார்ந்து இருக்கும்போது சூப்பர் நேச்சுரலாக நடக்கும். இது சார்ந்துக்கும் போது என்ன கிடைக்குமா உனக்கு? ஏன்னா இது பொசிஷனிங் வித் காட். அப்போ இந்த வேர்ட் ஆஃப் காட் உன் வாழ்க்கையில் மல்டிப்ளை பண்ணிடும். நெவர் சப்ஸ்ட்ராக்ஷன். உன் ஜாய்ஃபுல்லை சப்ஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டார், பிளண்டினஸை சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ண மாட்டார், மல்டிப்ளை பண்ணிடுவார். அப்போது இந்த 5 தாளந்து உள்ளவன் போய் செய்யும்பொழுது அங்கே இருக்கு, பணத்தை வியாபாரம் பண்ணான்னு இருக்குமா? நீ இந்த மாதிரி நீ ஒர்க் பண்ணனா மணி ஹேவ் டு ஒர்க் ஃபார் யூ. ஹலோ, மணி வில் ஒர்க் ஃபார் யூ அப்படின்னு என்ன? நீ பணத்துக்கு வேலை செய்வேனா, பணம் வந்து உனக்கு வேலை செய்யும். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா? பணம் வந்து நான் மல்டிப்ளை ஆகிட்டேன், இன்னும் அடுத்து என்ன செய்ய போகிறேன்னு வந்து கேட்கும். அதாவது அந்த 5 தாளந்து உள்ளவன் 2 தாளந்து உள்ளவன்லாம் மல்டிப்ளை பண்ணுறான்ல, மணி வில் ஒர்க் ஃபார் யூன்னு இருக்கு. மணி வில் ஒர்க் ஃபார் யூ, NIV-லன்னு நான் நினைக்கிறேன். அவன் பணத்துக்கு வேலை செய்ய, அந்த 5 தாளந்துக்கு வியாபாரம் பண்ணுறான்ல, அப்போது நேர்மையாக கர்த்தரை முன்னாடி வைக்கும்போது இது என்னது கிடையாது. ஐ எம் நாட் எ ரிச் மேன், காட் தான் ரிச், அவரால் நான் ரிச்சாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வரும்பொழுது, அந்த மென்டாலிட்டி டிபெண்டன்ஸ் வித் காட் அண்ட் ஐ எம் நாட் த ஓனர் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டின்ற மென்டாலிட்டி 2 கரெக்டாக வரும்பொழுது, அந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கும்போது மணி வில் ஒர்க் ஃபார் யூ, நாட் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் மணி. மணி இஸ் எ சர்வெண்ட் ஃபார் யூ. நாட் ஓன்லி மணி, ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் உங்களுக்கு சர்வெண்ட் ஆகிடுவாங்க. ஞானம் வந்து கேட்கும், புத்தியை வான்னு கூப்பிடுங்கிறார். நீ என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள், என்னத்தை எழுந்தாலும் பரவாயில்ல, ஞானத்தை எழுந்துடாத. ஸோ மணி இஸ் எ ஐடியா. கிங்டம் ஆஃப் காட் எதில் இருக்குன்னா இந்த மண்டையில் தான் இருக்குது. இந்த மண்டையில் 2 விஷயத்தை நீங்கள் கட்டாயம் கொண்டு வரணும். நான் காடோட தான் டிபெண்ட் பண்ணுவேன், நான் இண்டிபெண்ட்டாக வாழ்றதுக்காக இந்த பூமியில் இல்லை. ஹல்லேலூயா. இன்னொன்று, இந்த பூமியில் எதுவுமே என்னது கிடையாது. அவர் வருவார், இவ்வளோ கொடுத்துரு கணக்கேப்பார்னு இருக்கு. அக்கௌண்டபிலிட்டி. உனக்கு நான் இவ்வளோ திறமை கொடுத்தனே, ஒரு நல்ல டாக்டராக்குன்னு நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்பார். நல்ல டீச்சராக வச்ச நீ என்ன செஞ்ச? நல்ல ஞானத்தை கொடுத்து கணக்கு டீச்சராக வச்ச, கணக்கில் என்ன செஞ்ச நீ? நல்ல ப்ரொஃபஸருக்கு என்ன? எல்லாத்துக்கும் அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நல்ல புருஷனா ஒரு நல்ல மனைவியை கொடுத்த நீ புருஷன் ரோலை என்ன பண்ண? நல்ல பெற்றோரை கொடுத்த பிள்ளைங்க நீங்க என்ன பண்ண? எவ்ரிதிங் இஸ் அக்கௌண்டபிள் இன் தி கிங்டம் ஆஃப் காட். ஸோ above all things seek the kingdom of God. Seek means what? Seekனா என்னமா? Desire, exploring, desire, ஆசைப்படுறது. ஹல்லேலூயா. லேர்ன் பண்ணிக்கிறது. இவர் ஏதோ சொல்ல வராருன்னு லேர்ன் பண்ணிக்கிறது, அதான் seeking. So above all things seek the kingdom of God and his righteousness. God bless you. Thank you. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம்.
வல்லவா